கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் அன்பு மகள் டாக்டர் நிஷா அவருடைய கரநிறுத்தத்தை நம்ம Hallelujah. God is good. Now God is good. So நீங்க என்ன சொல்லுங்க? All the time God is good. Amen. God is good. All the time God is good. Amen. Amen. எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை பாஸ்டர் சொன்னார். அவர் எவ்வளவு அழகா தேவன் வந்து தேர்ந்தெடுத்து பிரித்தெடுத்து அவரை போஷித்து அவரை வழி நடத்துறாரு. அந்த போஷித்துன்றது வந்து உணவு தண்ணி மாத்திரம் இல்ல, என்ன கொடுத்தாரு? ஜீவன் உள்ள வார்த்தை அவருக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அவரோட பிரச்சனை இந்த இடம் ஃபுல்லா இருக்குது. அவரு நமக்கு முன்னாடி இங்க வந்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அழகான ஒரு வர்ஷிப் இன்னைக்கு நம்ம பண்ண அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். நான் சிங்கப்பூர்ல வந்து சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கும்போது பிள்ளைங்க கிட்ட நான் தான் சொல்லுவேன், நீங்க வர்ஷிப் பண்றதை பார்த்து ஏஞ்சல் ஜெலஸ் ஆகணும். ஏஞ்சல்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட வேலையே என்ன? வர்ஷிப் பண்றது மட்டும்தான். நம்ம வந்து அவர் கையினால நம்மளை சிருஷ்டித்தாரு, அவரோட பிள்ளைகளாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நமக்கு அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு எல்லா விதமான காரியத்தையும் ஆளுகை செய்யறதான அத்தாரிட்டியும் கொடுத்திருக்கிறாரு, ஞானத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். இந்த நேரத்துல நம்ம அவரை துதித்து அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துறதுக்காக தான் இங்க இருந்திருக்கிறோம். ஆமென். God is good all the time. God is very very good. அதுதான் இன்னைக்குள்ள குட் நியூஸ். இன்னைக்குள்ள அவரோட நாமத்தை நீங்க ருசித்து பார்க்காம இந்த இடத்துல நான் என்ன சொல்ல முடியாது. நீங்க பிரியாணியை சாப்பிட்டு தான் சொல்ல முடியும் பிரியாணி சூப்பர்னு. கரெக்ட் தானே? கடைக்கு வெளியில நின்று சொல்ல முடியுமா பிரியாணி சூப்பர்? முடியாது. நான் அவரை ருசிச்சு பார்த்திருக்கேன். தேவன் எவ்வளவு நல்லவர் என்று, அவர் எவ்வளவு டேஸ்டானவர்னு எனக்கு தான் தெரியும். அவர் தேனை காட்டிலும் மதுரமான தேவன். நம்மளோட இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறாரு. உங்க தாயின் வயிற்றில் நீங்க உருவாறதுக்கு முன்னாடி அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன். உங்க எலும்புகள்லாம் உருவாறதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும். அந்த பர்பஸ் அவங்க மேல வச்சுட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, நம்ம இந்த வேர்ட் முதல் ரீட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து வார்த்தைக்குள்ள கடந்து செல்லலாம். எரேமியாவின் புத்தகம் தமிழ்ல யாராவது வாசிக்க முடியுமா? ஜெரமியா chapter 17 verse 7 and 8. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், யாராவது எனக்கு தமிழ்ல வாசிங்க. But I will bless anyone who trusts in me. I will do good things for the person who depends on me. They will be like a tree planted near the water. It sends out its roots beside the stream. It is not afraid when heat comes. Its leaves are always green. It does not worry when there is no rain. It is always bearing fruit. Amen. Hallelujah. தமிழ்ல வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? ஜெரேமியா 17வது அதிகாரம் 7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். Amen. Hallelujah. இன்னைக்கு வந்து நம்ம வெளியில போனோம்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம சுத்தி இருக்குது. நிறைய இடத்துல தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு எல்லாருக்கும் கஷ்டங்கள் நிறைந்து இருக்குது. ஆனா நம்ம தேவனை சார்ந்து இருக்கிறதுனால நம்ம எப்ப இருக்கிறோம்? என்னைக்குமே நம்ம கிரீனா இருக்கிறோம், ப்ராஸ்பெரிட்டியோடு இருக்கிறோம். நமக்கு ஒருபோதும் மாவும் தண்ணியும் குறையே ஆகாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். Amen. Hallelujah. ஊற்று போல, ஜீவ ஊற்று போல தேவன் நம்ம மேல ஆசீர்வாதத்தை வைத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு சாட்சியா நம்ம இருக்கிறோம். He is good. God is good. அவர் நன்மைகள் மாத்திரம் அளிக்கிற தேவனா இருக்கிறார். நான் போன ஒரு few weeks back நான் என்னோட வார்த்தையை ஷேர் பண்ணும்போது நான் சொன்னேன், தேவன் நம்மளை எப்படி அழைக்கிறார்னா அவரோட பிள்ளைகளாக அழைக்கிறார். நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அவரோட அத்தாரிட்டியை நம்ம மேல கொடுக்கிறாரு. என்னோட ஜீவனுள்ள ராயல் பிளட் நான் உனக்குள்ள தரேன், நீ என்னோட மகள், நீ என்னோட மகன்னு சொல்லி அவர் அத்தாரிட்டியை கொடுக்கிறார். அதை நம்ம அக்செப்ட் பண்றோமா? நம்ம அக்செப்ட் பண்றோம். அதனாலதான் அந்த கவர்னட்டை கீப் அப் பண்றதுக்காக இங்க வந்து இருக்கிறோம், அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு. அதை நம்ம மகிமைப்படுத்தும் போது அவரோட நாமத்தை, நம்ம பிரசன்னத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்ன வரும்? நம்ம மேல தேவ பிரசன்னம் எப்பயுமே நம்ம மேல இருக்கும். அந்த தேவ பிரசன்னம் நம்ம மேல இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கீழ்ப்படிதல். கரெக்ட் தானே? நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம், நம்மளோட ஹெவன்லி ஃபாதரை நம்ம நேசிக்கிறோம். அந்த நேசம் இருக்கும்போது நமக்கு அவருக்கு என்ன? அந்த உடன்படிக்கை,
கீழ்ப்படிதல் தான் அதோட உடன்படிக்கை. இந்த கீழ்ப்படிதல் நம்ம மேல இருக்கணும்னா இது நம்மளோட சுய சிந்தையினால வருமா கீழ்ப்படிதல்? இல்ல, நம்ம அவர் மேல எவ்வளவு அந்யூன்யமா இருக்கிறோமோ அப்பதான் நம்ம மேல கீழ்ப்படிதல் வரும். சாரி, கீழ்ப்படிதல் நம்ம மேல வரும்போதுதான் நம்ம கடவுள் கூட ரொம்ப அந்யூன்யமாகிறோம். நமக்குள்ள ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். நீங்க ஒரு வீட்டுல வைஃபை கனெக்ஷன் வச்சிருக்கீங்க, அப்ப வீட்டுல உங்க போன்ல அந்த பவர் காட்டிட்டே இருக்கும் எத்தனை ஸ்டேஜ்ல பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி தேவ பிரசனத்தை நம்ம மேல எப்பயுமே வச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தேவனோட ஒரு நல்ல கனெக்டிவிட்டியோடயே இருந்துட்டே இருப்போம். ஜெபம் பண்ற நேரம் மாத்திரம் இல்ல, பைபிள் வாசிக்கிற நேரம் நீங்க ஒதுக்கவே வேண்டாம். நீங்க எப்ப காலையில கண்ணை முடிச்சு எந்திரிக்கிறீங்களோ பெரிய சாட்சி, தேவன் உங்களுக்கு ஜீவனுள்ள சுவாசத்தை கொடுத்திருக்காரு, ஒரு புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாயில துதியின் வார்த்தை எப்பயுமே இருந்துடும். அப்பா நன்றி ராஜா, அந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த நாளை உன் பாதத்துல சமர்ப்பிக்கிறேன், என்ன நீங்க வழி நடத்துங்க. சாப்பிடும்போது, டிராவல் பண்ணும்போது, பைக்ல போகும்போது, கார்ல போகும்போது, எல்லா நேரமும் ஒரு கனெக்டிவிட்டியோடயே தேவனோட பிரசனத்துல இருங்க. நமக்கு நம்ம பைபிள் வாசித்து நம்ம உபவாசம் இருந்து நம்ம இப்படி இருந்தா மாத்திரம்தான் பரிசுத்தம் கிடையாது. தேவன் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா பரிசுத்தமே கிடையாது. ஒன்லி த்ரூ ஜீசஸ் we can receive the righteousness. Amen. அவர் இயேசு இருந்தா மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்பு. இயேசு நம்மளோட வாழ்க்கையில இருந்தா மாத்திரம்தான் நம்ம ஜீவன், நம்மளும் ஒரு பிறருக்கு பாத்திரமாக இருக்க முடியும். கீழ்ப்படிதல் நம்ம மேல இருக்கும்போது தேவன் நமக்கு 3 விதமான கீழ்ப்படிதலை நமக்கு வைக்கிறாரு. ஒண்ணு ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவியின் கீழ்ப்படிதல் நமக்கு வைக்கும்போது என்னன்னா, நம்ம எப்பயுமே தேவனோடைய ஒரு கனெக்டிவிட்டியோடயே இருந்துட்டு இருப்போம். சின்ன விஷயம்னாலும் பெரிய விஷயம்னாலும் நம்ம சில நேரம் சில்லியா கூட இருக்கும், பட் ஸ்டில் நம்ம தேவனோடைய ஒரு கனெக்டிவிட்டியோடு இருப்போம். ஆத்ம ஒபீடியன்ஸ் எப்படி, நீங்க கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படிது உங்களை நீங்க அவருக்கு பலியா நீங்க கொடுக்குறீங்க. வர்ஷிப் முதல் எங்க ஸ்டார்ட் ஆச்சு சொல்லுங்க? நம்ம இன்னைக்கு பாட்டு பாடி துதிக்கிறோம். வர்ஷிப் அதுதான் நம்ம கொடுக்கறதான பலி, அவரோட நாமத்தை பெரியதாக்கிறோம். ஆனா நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா வர்ஷிப்ன்ற வார்த்தை முதல்ல எங்க வந்துச்சுன்னா, ஆபிரகாம் தன்னோட மகன் ஈசாக்கு அந்த மலை மேல கொண்டு போய் பலியிட போகும்போது பைபிள்ல நீங்க அந்த சாப்டரை வாசித்து பாத்தீங்கன்னா எதுக்கு போனா வர்ஷிப் பண்ண போனா. அப்போ வர்ஷிப்ன்றது என்னது? பலியிடுறது. இன்னைக்கு நம்ம என்ன பலியிடுறோம்? இஸ்ரேல் ஜனங்கள் பிரதர் சொன்ன மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு காலத்துல கடவுள் மேல போக்கஸ் போயிட்டு எல்லாம் பலியிடல. நான் இந்த பலியிட்டா எனக்கு இது நடக்கும், பலியிட்டா நல்லது நினைச்சா பலியிடணும் பலியிடணும் பலியிடணும். அப்ப அவங்களோட மைண்ட் செட் கிரியேட்டர் கிட்ட இருந்து மாறி எங்க போயிடுச்சு? பலியிடுறதுல போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு இயேசு நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் அவருக்கு ஜீவ பலி ஆயிட்டோம். ஆமென், ஆமென். நம்மளே அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம். நம்ம அவர்கிட்ட அவரை நம்ம கிட்ட சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஏன்னா அவர் நமக்காக எல்லா பாடுகளையும் எடுத்து நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தார். ஆமென். நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவரு நமக்கு இந்த ரிடம்ஷன் கொடுக்கலன்னா இன்னைக்கு we are not saved today. It is truly we are saved because of his love and the precious blood. Amen, hallelujah. We receive it in the name of Jesus. அதே மாதிரி உடம்பு, சரீர பிரகாரமான கீழ்ப்படிதல். இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு நமக்கு இந்த சரீரம் தேவை. இந்த சரீரத்தை வச்சுதான் நம்ம எல்லாருக்கூடயும் கனெக்ட் பண்றோம். எப்படி நம்ம பிஹேவ் பண்றோம், எப்படி நம்மளை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்றோம். நமக்குள்ள யார் இருக்கிறாரு? ஜீசஸ் இருக்கிறார். ஸோ அப்ப அந்த ஜீசஸை நம்ம எப்படி நம்ம வெளிப்படுத்தணும்? பியூர்லி அவரோட அன்பு மாத்திரம்தான். அந்த அன்பின் வெளிப்படுத்துதல் மாத்திரம்தான் இன்னைக்கு பெரிய குட் நியூஸ். நிறைய இடத்துல நான் பாக்குறேன், இன்னைக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க, நீங்க போய் காஸ்பல்ல போய் அறியாதவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்ன, நம்ம யாருக்கிட்ட எடுத்து சொல்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆமென். நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா நம்ம அந்த யார்கிட்ட நம்ம செல்றோமோ நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் முதல்ல. அப்பதான் நமக்கு முன்னாடி அவரோட வார்த்தை அங்க போய் பெனிட்ரேட் பண்ணும். ஆமென். அப்படி இல்லாம நம்ம போய் தேவையில்லாதவங்க கிட்ட போய் நம்ம சொல்லும் போது என்ன ஆகுன்னா, நம்ம நியூ டெஸ்ட்மென்ட்ல படிக்கிற மாதிரி பன்றிகளுக்கு முத்துக்களை தூக்கி போட்ட மாதிரி. அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியுமா? தெரியாது. சோ நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் முதல்ல. அப்புறம் தான் அந்த வார்த்தையை நம்ம எடுத்து சொல்லணும். அப்பதான் அந்த வார்த்தை அதுக்குள்ள போகும். நீங்க நிறைய பேர் என்ன பேசுறோன்னே தெரியாம என்ன பண்றாங்க, ஒரு மாக்கரியா அது போயிருது. அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. குட் நியூஸ்ன்றது ஒன்னே ஒண்ணுதான், என் தேவன் நல்லவர். மை காட் இஸ் குட். ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் மை காட் இஸ் குட். இது ரெண்டு தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நான் போன தடவை சொன்ன மாதிரி நம்ம இந்த ஒபீடியன்ஸ் நமக்குள்ள எடுத்த உடனே நம்ம என்ன ஆயிடுறோம், அவரோட உப்பு, அவரோட லைட்டா நம்ம மாறிடுறோம். இன்னைக்கு நம்ம உப்பு அண்ட் லைட்டா இருக்கிறோமா? ஆமென். உப்போட கேரக்டர் என்ன?
உப்பு எவ்வளவு முக்கியம். ஒரு டேஸ்ட் என்ஹான்சர். உப்பு இல்லாத பண்டம் எங்க போகுது? குப்பையில போயிடும். ஏன்னா உப்பு இல்லைன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அது அவ்வளோ ஒரு டேஸ்ட் என்ஹான்சர். அது இருந்தாதான் அது அந்த ஃபுட்டோட சூப்பர் டேஸ்டையே அது நமக்கு கொடுக்குது, நாக்குக்கு ருசியா இருக்குது. அதே மாதிரி அந்த உப்பு அதிகமாயிட்டா சாப்பிட முடியுமா? முடியாது. அளவாகவும் இருக்கணும், அந்த உப்பாவும் நம்ம இருக்க. இன்னைக்கு நம்ம ஜீசஸை கேரி பண்ற நம்ம எப்படி இருக்கணும்னா, பிறரோட லைஃப்ல நம்ம உப்பா இருக்கணும். இவங்க வந்தாங்கன்னா என் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் இருக்கு, இவங்க வந்தா இந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கும், இவங்க முன்னாடி இந்த பிரச்சனை, இவங்க எந்த தேவனை இது பண்றாங்கன்னு தெரியல, ஆனா அவங்களோட தேவன் வல்லமையான தேவன். ஆமென். வெளிச்சம் அதே மாதிரிதான். ஒரு இருட்டான இடத்துல நீங்க போய் நின்னா அந்த இடத்துல வெளிச்சம் வரணும். அதுதான் நம்ம கிரைஸ்ட நம்ம கேரி பண்றதான பாத்திரம். அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தேவையில்லா விஷயங்களை பேசணும் அவசியமே கிடையாது. நம்ம வாழ்க்கை அவரு எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு, உப்பும் வெளிச்சமா மட்டும்தான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் அதோட பெரிய சாட்சியா நம்ம பார்க்கணும். இந்த உப்பு வெளிச்சம் நமக்குள்ள எப்ப நம்ம அந்த பாத்திரமா மாறுவோம்னா, நம்ம கிட்ட கீழ்ப்படிதல் வரும்போதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதமா இருப்போம். ஆமென். என்னைக்கு தேவ பயம் நமக்குள்ள இருக்குதோ அன்னைக்குதான் நம்ம கீழ்ப்படிதல் பாத்திரமா நம்ம மாறுறோம். பைபிள்ல சொல்லி இருக்குது, ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். ஞானம் எப்ப வருது? தேவ பயம் உங்களுக்குள்ள வரும்போதுதான் ஞானம் வருது. தேவன் நம்ம நடக்க வேண்டிய காரியத்தை நம்ம கிட்ட காட்டுவார். அவர் சரியான ஞானத்தை நம்ம கொடுப்பாரு. எந்த இடத்துல எதை பேசணுன்ற விஷயத்துல முதல் கொண்டு எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஞானத்தை நமக்கு கண்டிப்பா தேவன் தருவார். எப்பன்னா நம்ம அவரோட பிரசன்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான். இந்த பிரசன்ஸை ஹோல்ட் பண்ணும்போது என்ன இருக்கு நம்ம மேல? கீழ்ப்படிதல் வந்துடுது. இந்த கீழ்ப்படிதல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பிளெஸிங்ஸ். தாவீது பாஸ்டர் இப்ப சொன்ன சாட்சி மாதிரி நீங்க நினைச்சதோட அவரு எக்ஸிக்யூட் பண்ணிடுவாரு. ஆமென். நீங்க யோசிக்கவே வேணாம், இது எப்படி சாத்தியம் கடவுளே, எனக்கு சாத்தியமே கிடையாது, ஆனா உம்மால கூடும். ஆமென். யூ ஆர் a supernatural God. நீர் எல்லாம் செய்ய வல்லவரா இருக்கிறீர். நம்ம அந்த பிரச்சனையை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோன்னா என்ன ஆகும்? அவரோட கிருபையினால அந்த காரியம் கண்டிப்பா நடக்கும். ஜீசஸ் நம்ம வாழ்க்கையில இருந்தா கிரேஸ் ஃபில், ஆனா ஜீசஸ் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா கிரேவ் சிச்சுவேஷன். ஒரே ஒரு ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ் தான், GRACE. அந்த சி மட்டும், அவரு சி நம்ம மேல வரலன்னா என்ன ஆயிரும்? கிரேவ் ஆயிரும். கிரேவ் சிச்சுவேஷன், GRAVE, பாதாளத்துல விழுந்துருவோம். ஸோ அன்றாட நம்மளும் நம்ம குடும்பத்தையும் அவரோட வார்த்தையில நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். we have to set a wall high around our family. wall highனா நம்மளை காத்து கொள்ளணும். உலகத்தோடி நம்ம எப்படி தாமரை இலையில தண்ணி ஒட்டாம இருக்குதோ அதே மாதிரி நம்ம when we carry Christ in us, நமக்குள்ள கிறிஸ்து இருக்கும்போது நம்மளோட லைஃப் அப்படிதான் இருக்கணும். நம்ம இல்லையே லைட்டா ஒரு சின்ன பார்ட்டி தானே, இவ்வளவுதானே, அவ்வளவுதானே, சின்ன பொய் தானே, இதெல்லாம் இருக்கவே கூடாது. இது எப்ப நமக்கு அந்த ரியலைசேஷன் வரும்னா, நம்ம மேல அந்த ஹோலி ஸ்பிரிட், அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் நம்ம மேல இருக்கும்போது தான் இதை நம்ம உணர முடியும். அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த வேர்ஸ் மாதிரி ஜெரமையா சாப்டர் 17 verse 8 and 9, 7ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற பிளெஸிங்ஸ் நம்ம மேல வரணும்னா நம்ம என்னத்தை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும்? The presence of God நம்ம பார்க்கணும். Amen. Hallelujah. Hallelujah. God is good all the time. Amen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பைபிள்ல நம்ம படிச்சிருக்கோம். படிக்க 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 அது ஒரு ஜீவ ஊற்று. நமக்கு லைஃபை எப்படி வாழணுன்றதுக்கு இந்த ஒரு புக் நமக்கு சாட்சி. இப்ப நமக்கு உப்பும் வெளிச்சமா இருந்த கேரக்டர்ஸை பத்தி நான் உங்ககிட்ட பேசலான் இருக்கேன். The first character யாருன்னா எலியேசர். எலியேசர் யாருன்னா ஆபிரகாமின் வேலைக்காரன். அவர் அந்த வேர்ஸ் எதுல இருக்குன்னா, அந்த ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வீட்டுல கூட போய் வாசிக்கலாம். ஓகே. ஸோ இந்த எலியேசரை பத்தி நம்ம ஜெனசிஸ்ல நம்ம வாசித்தோம்னா, ஜெனசிஸ் சாப்டர் 23ல அது இருக்கு. நீங்க இதுல ஏற்கனவே படித்திருப்பீங்க. எலியேசர்ன்றவர் ஒரு வேலைக்காரர் தான், ஆபிரஹாமோட ஃபெய்த்ஃபுல்லான சர்வன்ட். அவர் எவ்வளவு நல்லவராக அந்த இடத்துல அவர் வீட்டுல கீழ்ப்படிதலோடு இருந்திருந்தா அவருக்கு ஒரு நல்ல வேலையை ஆபிரகாம் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? என்னோட மகன் ஐசக்கு நீ போய் ஒரு நல்ல பெண்ணை இந்த பர்டிகுலரான இடத்துல போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இது ஒரு தன்னோட மகனோ மகளுக்கு பெண் பாக்குறதோ இல்ல மாப்பிள்ளை பாக்குற வேலையை நீங்க உங்க வேலைக்காரங்கிட்ட கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆனா ஆபிரகாம் வயதான காலத்துல தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டு அவருக்கு இந்த வேலையை கொடுக்கிறாரு.
எவ்வளவு பெரிய விஷயம். அவர் எவ்வளோ அதுக்கு ஒரு என்ன சொல்றது பாத்திரமான பர்சனா இருந்திருந்தா அந்த வேலையை அவர்கிட்ட கொடுத்துருப்பார். தன்னோட மகனுக்கு ஒரு மனவாட்டியை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு மணப்பெண்ணை பாக்குற வேலையை வந்து அந்த எலியேசர் கிட்ட கொடுக்குறாரு. அது மட்டும் கொடுக்கல, நீ இங்க இருந்து வேல்யூபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ, என்னோட ஒட்டகத்தை எடுத்துக்கோ, அந்த ஒட்டகம் ஃபுல்லா என்னெல்லாம் வச்சுக்கோ, அதுல கோல்டு சில்வர் ஜுவல்லரிஸ் நல்ல துணிகள் எல்லா பரிசு பொருட்களையும் எடுத்துட்டு நீ போன. அவன் ஒரு ஞானம் இல்லாத ஒரு அன்ஃபெய்த்ஃபுல் சர்வெண்டா இருந்தது என்ன பண்ணிருப்பான், இதான் சான்ஸ்னு அந்த ஒட்டகத்தெல்லாம் தூக்கிட்டு அந்த பொக்கிஷங்களை தூக்கிட்டு அவன் எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனா அவன் ஒரு கீழ்ப்படிதலான பாத்திரமா இருந்தனால அவன் வந்து அந்த வார்த்தையை, அவனோட மாஸ்டரோட வார்த்தையை ஒப்ளிச் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவர் பிரயாணப்பட்டு போறாரு. அப்ப போகும்போது அவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாமின் தேவனே. அப்ப அவர் பார்த்திருப்பார்ல அவரோட மாஸ்டர் ஆபிரஹாம் தேவன் எவ்வளவு தூரம் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த டைம்ல வந்து ஆபிரஹாம் வாஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன். அந்த இடத்துல அவர்கிட்ட இல்லாததே கிடையாது. ஆபிரஹாம் அவர் சுயமா இருந்த இடத்துல அவர் பணக்காரர் ஆகல. தேவன் அவரை வந்து ஒரு இடத்துக்கு போக சொன்னார். கரெக்ட் தானே? அவர் எந்த இடத்துல காலை வச்சாரோ அந்த இடத்த தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆமென். அவர் போன இடத்துல அவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் என்ன இடத்துக்கு அவரு போகல, அவர் போன இடத்த தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். அந்த சாட்சியெல்லாம் பார்த்த இந்த எலியேசர் அதே மகிமையோடய போறான். என் ஆபிரகாம், என்னோட மாஸ்டர், என் தேவனே என் கூட நடந்து வாங்க, என் கூட வாங்க, எனக்கு வந்து இந்த வேலை, எனக்கு இந்த டாஸ்கை என்னோட மாஸ்டர் கொடுத்துருக்கிறார், இது நான் சரியான டைம்ல நான் செய்யறதுக்கு என் கூட எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல போறாரு. அப்ப அவர் போகும்போதே அவர் மனசுல ஜெபம் பண்ணிக்கிட்டே போறாரு. இவரும் உடனே என்ன நினைக்கல, எனக்கு ஒரு மாஸ்டர் கொடுத்தாரு, எனக்கு எந்த பொண்ணு கண்ணில் அழகா தெரியுது அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வந்துடுறேன்னு அவர் யோசிச்சாரா? இல்ல, சுயமா அவர் ஞானத்தை யூஸ் பண்ணல. அவர் அப்பயும் அவர் ஒப்பு கொடுக்கிறாரு, இந்த டாஸ்கை நான் நல்லபடியா செய்ய எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறாரு. அப்ப தேவன் என்ன, அப்ப இவர் அவர்கிட்ட கேட்கிறாரு, கடவுள்கிட்ட சொல்றாரு, நான் போய் ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த கிணத்துக்கிட்ட நிப்பேன், எந்த ஸ்திரீ எனக்கும் தண்ணி கொடுத்து என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்குறாங்களோ அந்த பொண்ணை தான் நான் தேர்ந்தெடுப்பேன்னு. நீங்க கீழே குடத்துல லாரியில தண்ணி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது தண்ணி கேட்டா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சோண்டு தண்ணி குடிப்பீங்க. இந்த என்னோட லாரியை நிறைச்சு விடுங்கன்னு சொன்னா, போமா வேலையை பார்த்துட்டு போமா, ஆளும் மண்டையும் பேரு காலகத்துல வந்திருக்கேன்னு சொல்லி திட்டு தான் விழும் நமக்கு. ஆனா அந்த கிணற்றுல அவள் நிறைய ஸ்திரீகள் வந்து மாலை நேரத்துல தண்ணி எடுக்க வராங்க. இவர் ப்ரே பண்றாரு, இதுல எந்த ஸ்திரீ எனக்கு இந்த டாஸ்க செய்யறாங்களோ அந்த ஸ்திரீயை தான் நான் செலக்ட் பண்ணேன்னு. அப்ப அதே நேரத்துல அந்த இடத்துல யார் வந்தா? ஸ்திரீகள் கூட ரெபேக்கா வந்தா. ரெபேக்கா வந்து என்ன பண்ணா, இவர் தண்ணி கேட்டோன்னு அவருக்கும் தண்ணி கொடுத்து பொறுமையா வந்து அந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுத்தா. ஒட்டகம் ஒரு கப் தண்ணி குடிச்சிட்டு தேங்க்யூ சொல்லுமா? லிட்டரா குடிக்கும். குறைஞ்சது ஒரு நேரத்துல 40 லிட்டர் ஃபுல்லா குடிச்சு ஸ்டோரேஜ்ல வச்சிடும். அப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 days கழிச்சுதான் திரும்ப தண்ணி குடிக்கும். ஸோ அதோட கெப்பாசிட்டி பெருசு. முந்தி மாதிரி சுவிட்ச் போட்டோன்னு மோட்டர்ல தண்ணி வருமா? இல்ல, அவ என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடையும் கிணற்றுல இருந்து கயரை போட்டு அந்த தண்ணியை எடுக்கணும். அவ அதுக்கு கொஞ்சம் கூட புலம்பாம அந்த அந்த இடத்துல அவளை தாழ்த்தி அவங்களுக்கு தண்ணி கொடுத்தா. அந்த அக்செப்டன்ஸ், அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சு. அது நிமித்தம் என்னாச்சு, ஜெனரேஷன்ஸ் அவனால she was selected as the bride for ஒரு பெண்ணாட்ட அவளை வந்து ஐசக் வந்து அவர் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார். ஆமென். ஸோ இந்த இடத்துல எலியேசரை எவ்வளவு அழகா தேவன் உப்பாகவும் வெளிச்சமாகவும் பயன்படுத்தினார். ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்மளும் நிறைய சூழ்நிலையில இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ப்ராப்ளம் இருக்குது, ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்குது. நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம வீட்டில் நம்ம கூட பிறந்தவங்க, நிறைய காரியத்துல பிரச்சனைகள்ல ப்ராப்ளம் இருக்கு. நம்ம ப்ராப்ளத்திலையும் நம்ம எப்படி உப்பும் வெளிச்சமா இருக்கிறோமோ அது நிமித்தம் தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இந்த இடத்துல நீங்க எந்த ஸ்தலத்துல நீங்க இருந்தாலும் நீங்க கடவுளோட பிரசனத்துல இருந்தீங்கன்னா உங்களை அந்த இடத்துல தேவன் உப்பாகவும் வெளிச்சமாகவும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்கள் நிமித்தம் பல ஆத்மாக்கள் அங்க ஆதாயப்படும். ஆமென். உங்கள் நிமித்தம் அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God is good all the time and all the time God is good. Amen. அதே மாதிரி நம்ம இன்னொரு பாத்திரம் பார்த்தோம்னா அவர் யாருன்னா நாமான். நாமானை பத்தி நம்ம பைபிள்ல படிச்சிருக்கிறோம். அவர் வந்து யாரு, ஒரு வெற்றிகரமான படை தளபதி. அவர் போன போரெல்லாம் என்னாச்சு, he win the battle. அவரை பார்த்தாலே எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, டர் ஆயிடுவாங்க, பயந்துருவாங்க. போச்சு இவர் வந்துட்டாரா, இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம், நம்ம கண்டிப்பா தோத்துருவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தாரு. அவருக்கு புகழ் இருந்துச்சு, பேர் இருந்துச்சு, அவர் ராஜாவே அவர் இல்லைன்னா அவர் ஆர்மி இல்லை அப்படின்ற அளவுக்கு பெரிய படை தளபதி. ஆனா அவருக்கு என்ன இருந்துச்சு, குஷ்டம் இருந்துச்சு.
இந்த குஷ்டம்ன்றது வந்து அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா குஷ்டரோகிகளை எங்க கொண்டு போய் விட்டுருப்பாங்க, ஊருக்கு வெளியில கொண்டு போய் வச்சிருவாங்க. அவங்கள ஊருக்குள்ள கூட விடமாட்டாங்க. அவங்க அப்படி இருந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அந்த வனாந்திரத்துல அப்படி செத்து கழுகுகளுக்கு வந்து இரையாயிருவாங்க. அப்படிதான் ஊருக்கு வெளியில வச்சிருப்பாங்க அவங்கள. ஆனா நாமானுக்கு குஷ்டம் வரும்போது எங்க இருந்தாரு, படைத்தளபதியே தான் இருந்தாரு. ஏன்னா அவர் முக்கியமான பாத்திரமா இருந்தாரு அங்க. கரெக்ட் தானே? அப்ப அவர் வந்து ஒரு தடவை இஸ்ரேல்ல போய் போரிட்டு என்ன பண்ணாரு, கொஞ்சம் பேரை வந்து ஸ்லேவ்ஸா அடிமைகளாக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்ப அதுல ஒரு சின்ன பொண்ணை வந்து தன் மனைவியின் வேலைக்காரியாக கூட்டிட்டு வந்தார். அந்த பொண்ணோட பேர் கூட சொல்லப்படல. அவ வந்து ஒரு இஸ்ரேலி ரெஃப்யூஜி கூட்டிட்டு வந்து வீட்டுல சர்வெண்டா வச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா டெய்லி பார்க்குறா, அந்த நாமான் அவர் ஒய்ஃபுக்கு எல்லா சேவைகளையும் வீட்டில் செய்துட்டு இருக்கிறா. அப்போ அவள் பார்க்குறா தன்னோட மாஸ்டர் வந்து இப்படி கஷ்டப்படுறாரே குஷ்டத்தினாலன்னு. அப்போ அந்த பொண்ணு போய் சொல்கிறா அவங்க முதலாளி அம்மாட்ட, அம்மா நீங்கள் ஐயா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இந்த வியாதினால, நீங்கள் வந்து அவரை எங்கள் ஊருக்கு போக சொல்லுங்க, அங்கே ஒரு தேவனோட மனுஷன் இருக்கிறாரு, அவர் என்ன செய்வார், ஒரு பூர்ண சுகத்தை அவர் கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவள் ஒரு நாளாவது நினச்சாலா, என்னை நீ வந்து இப்படி தூக்கிட்டு வந்தால அதுக்கு தான் தேவன் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா, உனக்கு நல்ல வேணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சாலா? இல்ல. அவ அந்த சிச்சுவேஷன்லயும் தன்னை வந்து எப்படி காட்டினா, ஒரு உப்பும் வெளிச்சமாக அந்த இடத்துல காட்டினா. அவ எவ்வளவு ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா இருந்திருந்தா அது அவ சொல்ற அட்வைஸ வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. கரெக்ட் தானே? இப்ப வந்து அவ ஒரு ஃபெய்த்ஃபுல் பர்சனால நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் சொல்லி நான்லாம் கேட்கணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருந்தா நாமானுக்கு ஹீலிங் கிடைச்சிருக்காது. அவ ஒரு நல்ல ஒரு சர்வெண்டா அந்த வீட்டில் இருந்தனால என்ன ஆச்சு, அந்த அட்வைஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த அட்வைஸ் அவங்க எடுத்தனால என்ன ஆகுது, நாமான் கூட யோசிச்சிருப்பான், இந்த பொண்ணு என்னை திரும்ப பிரச்சனையில மாட்டி விட பாக்குதோ, நான் இப்பதான் அங்க போய் சண்டை போட்டு எல்லாரையும் ரெஃப்யூஜியா கூட்டிட்டு வந்திருக்கேன், இப்ப நான் திரும்ப அங்க போனா அவங்க என்ன நினைப்பாங்க, என்னைய கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கூட அவன் யோசிச்சிருப்பான். ஆனா அதெல்லாம் யோசிக்காம அவன் என்ன பண்றான், சரி எனக்கு ஹீலிங் வேணும்னு சொல்லிட்டு இந்த நியூஸை கொண்டு போய் அவனோட ராஜா கிட்ட சொல்றான். என் வீட்டில் வேலை பார்க்குற அந்த இஸ்ரேலிய சர்வெண்ட் வந்து சொல்றா, இந்த மாதிரி நான் அவங்க தேசத்துல ஒரு தேவனோட மனுஷன் இருக்காரு, அங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும், ஹீலிங் கிடைக்கும். அப்ப அவர் என்ன பண்றாரு, உடனே நீ போ, உனக்கு கம்ப்ளீட் ஹீலிங் கிடைக்கணும், நான் அந்த கிங்குக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து விடுறேன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து விடுறாரு. அவர் எடுத்துட்டு இந்த ராஜா கிட்ட வரும்போது என்ன ஆகுது, அந்த ராஜா அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு, அவர் பாயிண்ட்ல நக்கல் பண்றாரு. ஏன்னா நான் என்ன வந்து மருத்துவனை உயிருக்கு பிக்க முடியுமா, நான் சோகம் கொடுக்க முடியுமான்ட்டு அவர் என்ன பண்ணாரு, பயத்துல சட்டையை கிழிச்சிட்டாரு. ஆனா இந்த நியூஸ் யார்கிட்ட போயிடுச்சு, எலிஷா கிட்ட போயிடுச்சு. எலிஷா உடனே ஆள் அனுப்பி விடுறாரு, அவர் முதல்ல என்கிட்ட வர சொல்லுங்க, நான் அவருக்கு ஹீலிங் வந்து நான் கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த படைத்தளபதி என்ன பண்றாரு, உடனே கிளம்பி யார்கிட்ட வராரு, எலிஷா கிட்ட வராரு. அவரோட மைண்ட் செட்ல வேற ஒரு இதை நினைச்சுக்கிட்டே வராரு, நான் ஒரு பெரிய படை தளபதி, நான் நிறைய பரிசுகளை கொண்டு வரேன், நான் போய் இவரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு. ஆனா எலிஷா என்ன பண்ணாரு, அவர் அந்த கேம்ப் அவுட்டு கூட வெளியில வரல, அந்த அவரோட வீட்டை ஓட்டோ அவரோட டென்டேஜ் விட்டு கூட வெளியில வராம என்ன பண்றாரு, அவரோட சர்வன்ட் கெஹாசியை வந்து வெளியில அனுப்பிவிடாரு. போப்பா அவரை போய் அந்த யோர்தான் நதியில 7 தடவை முங்க சொல்லு அப்படின்னு. அப்போ இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, மண்டைக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நான் எவ்வளோ பெரிய ஆளு, என்னை இவர் வந்து நான் நினைச்சேன் என் வீட்டு வந்து என்ன பண்ணுவாரு, கையை வச்சு ஆலிவ் ஆயில ஊற்றி என் மேலே ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு சுகத்தை தரப்போறாருன்னு நான் நினைச்சேன். ஆனால் அவன் வந்து என் முகத்தை கூட பார்க்கல, என்னை என்ன பண்ண சொல்லிட்டாரு, போய் அதில் போய் முங்க சொல்லிட்டா. என் ஊர்ல இல்லாத நதியா, நான் எதுக்கு இங்கே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இது பண்ணிட்டான். அப்ப வந்துட்டு அவர் கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்க இங்க வந்தது எதுக்கு, ஹீலிங்காக, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம கூட இருக்க அந்த 4 பேர் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த கூட இருக்க, நீ எவ்வளவு பெரிய ஆளு, ஒன்னையவே அவன் இப்படி பண்ணிட்டா, வா கிளம்புவோம் அப்படின்னா என்ன இருக்கும், ஹீலிங் கிடைச்சிருக்காது. ஆனா அந்த நிமிஷத்துல அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இங்க எதுக்கு வந்தோம், ஹீலிங்க்கு தான் வந்தோம், அவர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சனா நீ சுகம் அடைஞ்சிருவ அப்படின்னு. ஸோ அந்த வார்த்தையை அவர் எடுக்கிற. அதே மாதிரி நம்ம கூட யார் வச்சிருக்கிறோம், நமக்கு யார் அட்வைசர்ஸ், நமக்கு யார் ஃப்ரெண்ட்ஸுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளை கொம்பு சீவி விட்டாங்கன்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்மளோட தப்பை உணர வைக்கிறாங்க, நம்மளை திட்டுறாங்கன்னா அவங்க நம்மளை திருத்துறாங்கன்னு அர்த்தம். ஆமென். அவங்க தான் உங்களோட குட் ஃப்ரெண்ட். இன்னைக்கு ஜீசஸ் இஸ் ஒன் ஆஃப் யுவர், ஹி இஸ் யுவர் ஒன்லி குட் ஃப்ரெண்ட். ஆமென். என்னைக்கு நம்ம ஒரு காரியம் செஞ்சு நம்ம மனசுல அவர் பேசல, நீ இது பண்ண தப்பு, நீ போய் சாரி கேளு, நீ இப்படி செய் அப்படின்னு சொன்னாருன்னா உங்க ப்ரைடு தூக்கி கீழே வச்சிருங்க.
உங்க ப்ரைடு வச்சு உங்க எடுகேஷனாலேயோ உங்களோட அப்பியரன்ஸ்னாலேயோ உங்களோட எந்த டேலண்ட்னாலேயும் நீங்க எதுவுமே சாதிக்க முடியாது. அவரோட கிருபை மாத்திரம்தான். ஆமென். ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அவரோட பிரசன்னை மாத்திரம்தான் நம்மளை வழி நடத்த முடியும். இவர் சொன்ன அந்த காரியத்தை அவர் ஒபே பண்ணி என்ன பண்ணார், நாமான் 7 தடவை அந்த நதியில முங்கி எந்திரிச்சாரு. முங்கி எந்திரிச்சோன்னா என்ன ஆயிடுச்சு, பேபியோட ஸ்கின் மாதிரி அவர் ஸ்கின் ஆயிடுச்சு. குஷ்டம் அவங்க ஸ்கின்னை பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கணும்? அந்த கிருமி என்ன ஆகும், அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும். மூக்கு காது எல்லாத்தையும் அரிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அப்படியே சென்சேஷனே இருக்காது. தோல் அப்படி மீன் செதில் மாதிரி சில இடத்துல இதாயிட்டு இருக்கும். அவ்வளோ வேர்ஸா இருக்கும். அவங்களை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா இவர் அந்த கீழ்ப்படிந்து 7 தடவை முங்கினால என்ன கிடைச்சது, புது தோல் கொடுத்தாரு கடவுள். ஒரு பேபியை போல அவரோட ஸ்கின் மாறிடுச்சு. மாறினோடனே என்ன ஆயிடுச்சு, அவருக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம், அப்படி ஒரு அக்செப்டன்ஸ் அவருக்குள்ள. உடனே அவர் நேர எலிஷா கிட்ட சொன்னாரு, இன்னையில இருந்து உம்மோட தேவன் என்னோட தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம கிறிஸ்துவ கொண்டு போகணும். இப்படிதான் நம்ம கிறிஸ்துவ கொண்டு போகணும். உடனே எலிஷா சொன்னாரா, வாப்பா என்கிட்ட பேப்டிசம் எடுத்து சர்ச்சில் மெம்பர் ஆயிருன்னு. இல்ல, அந்த விதை, அந்த பிளெஸிங் அங்க போன உடனே ஆட்டோமேட்டிக்கா வேலை அங்க நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பு அங்க வந்துரும். அந்த குடும்பமே ரட்சிக்கப்படும். அப்ப எலிஷா கிட்ட அவர் சொல்றாரு, இன்னையில இருந்து உம்மோட தேவன் என்னோட தேவன். எனக்கு அவர் அந்த பரிசெல்லாம் கொடுக்குறாரு, நான் உங்களுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அவர் அக்செப்ட் பண்ணாரா? இல்ல, சுகம் கொடுத்தது தேவன், எனக்கு இது ஒண்ணுமே தேவையில்லை, நீ கிளம்புட்டார் அவரு. அப்ப இவனுக்கு மனசுல ஒரே சஞ்சலம். அப்ப இவன் கேக்குறான், என்னோட ராஜா பிற ஐடல்ஸை வர்ஷிப் பண்ற ஆளு அவரு, நான் அவரோட பட தளபதினால அவர் கூட நான் போகும்போது என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் நான் பவ் பண்ணணும். ராஜா பவ் பண்ணும்போது என்ன பண்ணும், படை தளபதியும் பவ் பண்ணும். கரெக்டா? இன்னைக்கு நம்ம வேலை பார்க்குற ஸ்தலம் வேற இதுல இருக்கலாம். அப்ப அவங்க அதெல்லாம் செய்வாங்க. சில நேரம் நமக்குள்ள மனசஞ்சலம் இருக்கும், அவங்க பூஜை பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. உங்களுக்குள்ள யார் இருக்காரு? கிறிஸ்து இருக்காரு. மனிதனால் செய்யப்பட்ட இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நத்திங். உங்களுக்கு அந்த கில்ட்டி கான்சியஸே வேணாம். ஐயோ இன்னைக்கு நான் போய் இங்க நின்னுட்டேனே, இங்க போய் அவங்க கொடுத்து சாப்பிட்டுட்டேன்னு ஒண்ணுமே கிடையாது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஓகேயா? நமக்குள்ள கிரைஸ்ட் இருக்காரு. அவரு பெரியவர், அவரு மாத்திரம்தான் பெரியவர். ஆமென். இதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக், ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது, உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்க உங்களுக்கு மேல கிறிஸ்துவ தரித்து இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த ராமன் கேக்குறாரு எலிஷா கிட்ட, எனக்கு ஒன்னே ஒண்ணு தருவீங்களா, இந்த பூமியின் மண்ணை கொடுங்களேன், ஒரு 2 சாக்கு என் கழுதையில நான் எடுத்துட்டு போறேன். ஏன்னா நான் அங்க போய் இந்த மண்ணுல பலிபீடம் என் ஊர்ல கட்டி நான் உம்மோட தேவன் என்னோட தேவனுக்கு நான் பலியிடணும்னு சொல்லி. ஏன்னா அந்த ஹீலிங் கிடைச்சோன்னு அவர் என்ன சொல்லிட்டாரு, எலிஷாவின் தேவன் தான் என் தேவன். சோ அந்த மண்ணு மேல கூட அவருக்கு எவ்வளவு ஒரு லவ் வந்துருச்சு பாத்தீங்களா. அப்ப அந்த மண்ணை கூட எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு அவர் திரும்பி போற வழியில என்ன ஆகுது, ஒருத்தர் குடுக்குடுன்னு ஓடி போனான். கெஹாசி எலிஷாவின் வேலைக்காரன் என்ன பண்ணா, அவருக்கு மாஸ்டருக்கு தெரியாம குடுக்குடுன்னு ஓடி போறான். ஓடி போய் சொல்றாரு, என் மாஸ்டர் கொஞ்சம் பரிசெல்லாம் உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாரு. கேட்டாரா எலிஷா? கேட்கல. ஆனா இவன் என்ன சொல்றான், கொஞ்சம் கோல்டு கொடுங்க, கொஞ்சம் சில்வர். அப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ இப்ப வாங்க மாட்டேன்ட்டார், பரவாயில்ல, சர்வன் கிட்ட கேட்டு விட்டுருக்கான்னு சொல்லி இருந்ததெல்லாம் கொடுத்துட்டான். ஆனா எலிஷாவின் ஞானத்துல அவனுக்கு தெரிந்துட்டு, அப்ப அவன் கெஹாசியை கூப்பிட்டு கேட்கிறான், நீ இப்ப அதெல்லாம் வாங்கினியா? ஆமா. அப்ப அது என்ன ஆயிடுச்சு, கீழ்ப்படிதல் இல்லாத வேலையா போயிடுச்சு. அப்ப அவர் என்ன சொன்னார், எலிஷா அவனோட குஷ்டம் இனி ஓ மேலேயும் உன்னோட ஜெனரேஷன் மேலேயும் வரும்னு சொல்லிட்டார். ஸோ இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்கும்போது என்ன இருக்குது, நம்ம மேல அந்த ஆசீர்வாதம் இருந்துட்டே இருக்கு. கடவுள் ஆசீர்வாதத்தை நம்மளோட, நீ இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிருக்கியா, நீங்க இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்திருக்கீங்க, அப்படி பார்த்து உங்களுக்கு பிளஸ் பண்றவரே கிடையாது. அப்படியெல்லாம் நம்ம ரைச்சஸா இருந்தா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் தான் நம்ம என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம், இல்லாமலே போயிருப்போம். ஆனா அவர் நம்ம என்ன இதுல இருந்தாலும் சரி ஆசீர்வாதத்தை நம்ம மேல வச்சுட்டாரு. எடுக்கிறது கிளைம் பண்றது மட்டும்தான் நம்ம வேலை. ஆமென். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு நம்ம அதை எடுத்துக்கணும். எடுக்கும் போதுதான் நம்ம உப்பும் வெளிச்சமா இருக்க போறோம். அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா ஜீசஸ் அந்த மலை மேல என்ன பண்ணாரு, வார்த்தையை ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய பல்லாயிரம் மக்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாரும் பசியில ஆயிட்டாங்க. பசி ஆனவனா எப்படி சாப்பாடு கொடுக்கறது எல்லாருக்கும்? அப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் கிடையாது, ஃபுட்டும் ஆர்டர் பண்ண முடியாது டக்குன்னு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அந்த கூட்டத்துல ஒரு பையன் ஃபுட் வச்சிருந்தான், அவனுக்குன்னு வச்சிருந்தது அந்த அப்பமும் மீனும்.
கரெக்ட் தானே? அந்த அப்பத்தையும் மீன் அவன்கிட்ட இருந்ததான் அந்த சிறிய, ஐயோ இது எனக்கு எங்க அம்மா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நான் சாப்பிட்டுட்டு வந்து கூட்டத்துல உட்காந்துக்கேன் அவன் நினைச்சிருந்தானா அன்னைக்கு அந்த அத்தனை 1000 பேருக்கு சாப்பாடு கிடைச்சிருக்குமா? இல்ல தேவனுக்கு மகிமை இல்லையா கொடுக்கறதுக்கு? இல்ல. அவர் சேர நேரத்துல நம்ம இருதயத்தை பாக்குறாரு. உன்னோட சிறுமையில நீ எவ்வளவு சோ பண்ற, தேவனோட பிரசனத்துல நீ எவ்வளவு சோ பண்ற. அவன் அந்த கொடுத்ததான அந்த சிறிய போர்ஷன், அந்த பிரெட், அந்த ஃபிஷ்ஷை தேவன் என்ன பண்ணாரு? மல்டிப்ளை பண்ணாரு. மீதம் வரத்தக்க மல்டிப்ளை பண்ணி அங்க இருக்க எல்லாருக்கும் அது ஆசீர்வாதம் மாறிச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is good. So அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் ஒரு உப்பும் வெளிச்சமாக இருந்தான். நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான். நம்மளும் நம்ம டெய்லி பிரேயர் பண்ணும்போது எப்படி கேட்கணும்? தேவன் என்னே உங்களோட உப்பும் வெளிச்சமா வரீங்க, எந்த இடத்துல என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. என்னை எடுத்து பயன்படுத்துங்க நீங்க சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் அவரோட பிரசனத்தினால் நிரப்புவார். நம்ம அதே மாதிரி நியூ டெஸ்ட்மென்ட்ல பார்த்தோம்னா தேவன் பண்ணதான ஃபர்ஸ்ட் மிரக்கிள் கானாவூர் கல்யாணம். கானாவூர் கல்யாணத்துல என்ன ஆகும்? கல்யாணம்னா ஜூயிஷ் வெட்டிங்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அவங்க எல்லாரும் அந்த ஒயினோட குவாலிட்டி பார்த்து தான் அந்த வெட்டிங்கோட ஸ்டேட்டஸை இது பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம எதை பார்க்குறோம்? மட்டன் பிரியாணி போட்டானா அப்பா அவன் நல்லா இல்லை, ஐயங்க சாப்பாடு நல்லாவே இல்லைங்க அப்படின்ட்டு வந்துருவோம். இன்னைக்கு அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? அந்த ஒயின் எவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்டா இருந்துச்சோ, எவ்வளோக்கு எவ்வளோ கேட்க கிடைச்சிச்சோ, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வெட்டிங்ஸ் அவ்வளோ சிறப்பா இருந்துச்சு. ஸோ அப்ப என்ன ஆயிருது? நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அந்த ஒயின் பற்றாம போயிடுச்சு அந்த இடத்துல. ஆமென். அப்ப என்ன பண்றாரு ஏசப்பா? என்ன சொல்றாரு? அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சர்வன்ட்ஸ் கிட்ட சொல்றாரு, இந்த ஜாடியெல்லாம் எதனால நிரப்புங்க? தண்ணீரினால் நிரப்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்களா? இல்ல. அவங்க உடனே கீழ்ப்படிஞ்சாங்க அவர் சொன்ன வார்த்தைக்கு. அவங்க மதமேறியும் சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லி கரெக்டா சொல்லிட்டாரு. ஸோ இதை நம்ம பைபிள் நம்ம வாசிக்கும் போது அது கரெக்டா சாப்டர் ஜான் சாப்டர்ல தான் இருக்குது, வேர்ஸ் 2ல. மார்க், மேத்யூ, லூக்ல எல்லாம் இல்லை. ஏன்னா அதுலயும் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் இது ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் இது ஜான்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, நான் சொல்றபடி செய்யுங்க, இந்த கல் ஜாடிகளை தண்ணீர்னால் நிரப்புங்கன்னு சொல்லி. அந்த தண்ணியை நிரப்பின உடனே அவர் எதுவும் மேஜிக் வேர்ட்லாம் சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. என்ன சொன்னாரு? இப்ப அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அந்த பந்தி பண்ற அந்த இன்சார்ஜ் இருப்பார்ல, அவரை கூப்பிடுறாரு. பந்தி இன்சார்ஜ். அந்த பந்தி இன்சார்ஜா இருக்கிற பர்சனுக்கு தெரியாது இவங்க எதனால் நிரப்பியிருக்காங்கன்னு. தண்ணியினால் நிரப்பியிருக்காங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த வேலைக்காரர்களுக்கு தண்ணியினால் நிரப்பிட்டாங்க. அவருக்கு எடுத்துட்டு போன ஒயின் அவருக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்தோன்னு அவர் பயங்கர ஆச்சரியத்தில் ஆயிட்டார். அவர் என்ன சொன்னாரு? இந்த மாதிரி ஒரு ஒயினை நான் என் லைஃப்ல டேஸ்ட் பண்ணதே இல்லை. எல்லாரும் கல்யாணத்துல முதல்ல நல்ல ஒயினை கொடுப்பாங்க, லேட்டர் ஆக என்ன கொடுப்பாங்க? டைல்யூட் பண்ணி தண்ணியை நிறைய ஊத்தி அதோட டேஸ்ட் மதுரமே இல்லாம கொடுப்பாங்க. ஆனா உங்க கல்யாணத்துல கடைசியில நல்ல ஒரு திராட்சை ரசத்தை நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. என்னைக்கு நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்குதோ அப்ப தண்ணீரை அவர் திராட்சை ரசமாய் மாட்டுவார். ஆமென். அப்ப உங்களை டேஸ்ட் பண்ணி பாக்குறவங்க சொல்லுவாங்க, ஐயோ இவங்கள மாதிரி இல்லவே இல்லைங்க, சான்ஸ் இல்லை, இவங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு. நீங்க அந்த ஒருத்தர் வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க உங்களை வெல்கம் பண்ணணும். ஐயோ ஏங்க இவங்க வந்தாங்க அப்படின்ற அந்த இதே வரக்கூடாது. ஏன்னா நம்மளோட சுய சிந்தையில போனோம்னா அந்த மாதிரி தான் ஆகும். ஆனா தேவனோட பிரசன்னத்தை நம்ம கேரி பண்ணிட்டு போனோம்னா எப்படி இருப்போம்? பிளெஸ்ஸிங் நம்ம மேல இருக்கும். நமக்கு மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் பிளெஸ்ஸிங், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கும். அப்படித்தான் நம்ம கிரைஸ்ட நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம கொண்டு போக முடியும். எங்க அப்பா சின்னதுல ஒரு ஸ்டோரி எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்ல ஸ்டோரி, இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மரவெட்டி இருந்தாராம். அவர் காட்டுல போய் மரம் எல்லாம் வெட்டி டெய்லி அதை வித்து அதை காசாக்கி தன் குடும்பத்தை நடத்திட்டு வந்தார். அப்ப ஒரு நாள் காட்டு தீ என்ன ஆயிடுச்சு, காடு அழிஞ்சு போயிட்டு. அப்போ அவர் என்ன பண்ணாரோ, ஐயோ இனிமே இங்க எனக்கு பிசினஸ்க்கு வேலையே இல்லையேன்னு சொல்லிட்டு அது பேர் என்ன, ஆக்ஸ் எடுத்துட்டு தெருவா கத்திட்டு போறாரு. மரம் வெட்டணும், உங்களுக்கு யாருக்காவது மரம் வெட்டணுமா, மரவெட்டின்னு கத்திட்டே போறாரு. அப்போ ஒரு பணக்காரர் அவர் வீட்டுக்குள்ள இருந்து அந்த சத்தத்தை கேட்டுருச்சு. அவர் சொல்றாரு, தம்பி உள்ளால வாப்பா அப்படின்னு, இங்க நிறைய மரம் இருக்குது பின்னாடி, இதெல்லாம் கொஞ்சம் வெட்டி அடுப்பு எரிக்கிற கட்டைகளாக ஆக்கி வச்சிரு அப்படின்னு. அப்போ அவன் என்ன பண்ண, அந்த ஆக்ஸை எடுத்து அப்படி ஒவ்வொரு மரக்கட்டையும் அவன் அடிக்கும்போது என்ன சொன்னான், ஆடம் 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 அப்படின்னு சொல்லி அந்த கட்டையை உடைப்பான். அப்போ இந்த முதலாளிக்கு ரொம்ப ஷாக். எல்லாரும் என்ன சொல்றாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது சொல்லி அடிப்பாங்க, நீ என்னப்பா ஆடம் ஆடம்னு சொல்ற அப்படின்னு. அப்ப அவன் சொன்னான் அவர்கிட்ட,
ஆடம் வந்து அன்னைக்கு கார்டன் ஆஃப் ஏடன்ல தப்பு பண்ணலன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த கஷ்டமே இல்லாம பாட்டுக்கு பழத்தை பறிச்சு தின்ட்டு ஜாலியாக உட்காந்து இருந்திருக்கலாம். இது தேவையா? இங்க வெளியில வந்து வேர்வையை சிந்தி நம்ம கஷ்டப்படுறதா இருக்குது. அவனாலதான் நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன், ஆடம்னாலதான் நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன், அதனாலதான் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் ஆடம்னு சொல்லி நான் கட்டையெல்லாம் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப அவர் வந்து அந்த முதலாளி சொன்னார், ஓ அப்படியாப்பா, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, உன்னை பார்த்தா ரொம்ப நேர்மையான ஆள் மாதிரி இருக்கிற, நான் ஒரு வாரம் வெளியூர் போறேன். நான் ஏன் உனக்கு ஒய்ஃப் இருக்காங்களா? ஆமா சார், எனக்கு ஒய்ஃப் 2 பிள்ளைங்க இருக்காங்க. சரி, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்து என் வீட்டுல இருந்து என் வீடை கொஞ்சம் பாத்துக்கோ, நான் வந்து ஒரு வாரம் வெளியூர் போயிட்டு நான் அடுத்த வாரம் வந்துடுவேன் அப்படின்னு. சரி, அப்போ உடனே அவன் என்ன பண்ணா, பயங்கர சந்தோஷமாயிட்டான். அன்னைக்கு வேலை பார்த்து கூலியும் ஒரு கையில கொடுத்துட்டாரா, வீட்டுல ஓடி போய் ஒய்ஃபையும் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே அவர் சொல்றாரு, அந்த மாஸ்டர் வந்து கூட்டிட்டு போய் வீடு ஃபுல்லா சுத்தி காட்டுறாரு. இந்த ரூம்ல வந்து துணியெல்லாம் இருக்குப்பா, இந்த ரூம்ல நகையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க போட்டு அனுபவிச்சுக்கோங்க, இந்த ஒரு வாரம் நீங்க இருப்பீங்கல்ல, எல்லாமே நீங்க அனுபவிச்சுக்கோங்க, இந்த வீடு ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா ஃபுட்டு இருக்கு, சர்வன்ட்ஸ் இருக்காங்க கிச்சன்ல, நீ என்ன கேட்டாலும் சமைச்சு கொடுத்துருவாங்க, எல்லாமே இங்க ப்ரொவைடடா இருக்கு. நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த வீட்டை பத்திரமா பாத்துக்கணும். ஒன்னு சொல்ல மறந்துட்டேப்பா, இந்த ஒரே ஒரு ரூமை மட்டும் திறக்காதப்பா, இந்த ரூமை மட்டும் பூட்டியே வச்சிரு, நான் வந்துதான் நான் திறப்பேன், நீ திறக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பூட்டெல்லாம் இல்லை, சும்மா லேட்ச் மட்டும் போட்டு வச்சிருக்காரு. ஆனா நீ என்ன பண்ணலாம், மற்ற காரியத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் இந்த வீட்டுலன்னு. ஃபர்ஸ்ட் டே இருந்தாங்க, மாஸ்டர் போயாச்சு, ஒரே ஜாலி தான், சோஃபா என்ன, அது என்ன, டிவி என்ன, ஒரே கொண்டாட்டம் வீட்டுல. செகண்ட் டே 3ஆவது நாள் மெதுவும் அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, அந்த ரூம்ல என்னங்க இருக்கு அப்படின்னு. அது நமக்கு தேவையில்லை, அது அவரு நமக்கு தேவையில்லை, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால நம்ம மற்றதெல்லாம் அனுபவிச்சுக்கோங்க. இப்போ அடுத்த நாள் வந்து அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, இது என்னங்க இருக்கு, பார்த்துட்டு மூடிடுவோங்க அப்படின்னு. வேண்டாம் வேண்டாம், அவர் சொல்லியிருக்காரு திறக்க கூடாதுன்னு. அப்ப 6ஆவது நாள் அவன் மனசுலயே தோணுது, என்னன்னு பார்த்துட்டு டபக்குன்னு கதவை மூடிடுவோமேன்னு சொல்லிட்டு மெதுவா போய் அந்த லேட்சை ஓபன் பண்ணோன்னா அதுல இருந்து ஒரு வெள்ளை எலி ஓடிடுச்சான். ஓடணும்னா அந்த ரூம்ல ஆனா ஒண்ணுமே இல்லை, கதவு மூடிட்டானா, கதவு மூடி வச்சுட்டான். இப்போ மூடி வச்சோன்னா அடுத்த நாள் வந்து மாஸ்டர் வராரு. வந்தோடனே எப்படிப்பா இருந்துச்சு உன்னோட ஸ்டே இந்த வீட்டுல, எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அவனுக்கு வேர்த்துட்டு வருது, ஒரு மாதிரி இருக்கான், அவன் ரொம்ப கில்ட்டியா இருக்கிறான். அவன், என்னப்பா நீ வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இல்லையா, உனக்கு இதுல சௌரியங்கள்லாம் சரியா இருந்துச்சா? எல்லாம் இருந்துச்சு சார், எல்லாம் இருந்துச்சு சார், நல்லா தான் இருந்துச்சு சார், என்னப்பா இழுக்கிற அப்படின்னு. இப்ப அந்த ரூமை திறந்தியா அப்படின்னு. ஆமா சார், என்ன இருக்குன்னு மாத்திரம் பார்த்தேன் சார், அந்த எலி ஓடி போயிடுச்சு சார், அதை பிடிக்கவே முடியலன்னு. அப்ப அந்த முதலாளி சொன்னாரா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், இந்த ஒன்றை மட்டும் திறக்க கூடாதுன்னு சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ண, போய் நீ திறந்த. அதனால உன்னோட டிஸ்ஒபீடியன்ஸ்னாலதான் நீ வந்து ஆசீர்வாதத்தை இழக்கிற. நீ வந்து அடுத்தவங்களை பிளேம் பண்ணக்கூடாது, ஆதாம்னாலதான் சொல்லி நீ பிளேம் பண்ணக்கூடாது. ஸோ என்னைக்குமே நம்மளோட கீழ்ப்படிதல் நிமித்தம் தான் நமக்கு வந்து ஆசீர்வாதம் வந்து நிலை நிற்கிறதுன்றது வந்து நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நோபா வந்து தேவனோட வார்த்தையை வந்து ஒபே பண்ணாரு, டிஸ்ஒபே பண்ணவே இல்லை, ஆர்கியூ பண்ணவே இல்லை, அவர் சொன்னதை அவர் செஞ்சார். ஏமேன். அது நிமித்தம் என்ன ஆச்சு, அவரும் அவர் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஏமேன், ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அவரோட கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல் நிமித்தம் என்னாச்சு, அவரை தான் தேவன் வந்து அவரோட ஃப்ரெண்டா கூப்பிட்டாரு, அவரை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. அவ்வளோ தூரம் இன்னைக்கு ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் தகப்பனாக ஆபிரகாம் வந்து நமக்கு இருக்கிறாரு. அவர் நிமித்தம் நமக்கு ஜெனரேஷனல் பிளெஸிங்ஸ் கிடைச்சிருக்குது. ஏமேன். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எலியா கீழ்ப்படிந்தார். எலியா கீழ்ப்படிந்தனாலதான் என்னாச்சு, அன்னைக்கு அந்த பாகால் ப்ராஃபெட்ஸ் முன்னாடி அவர் வந்து தேவன் அக்னியா இறங்கி வந்து அந்த சாக்ரிஃபைஸை எடுத்தாரு. ஏமேன், ஹல்லேலூயா. இதே மாதிரி அந்த ஸ்திரீ அவர் போறாரு, அந்த விடோவோட வீட்டுக்கு போறாரு. உன்கிட்ட இருக்கிறதான கொஞ்சமான மாவுல எனக்கு முதல்ல அப்பம் பண்ணி கொடு. அவங்களே என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாங்க, அதுல இருக்கிற கொஞ்சம் மாவை நாங்க ஒரு பிரெட் பண்ணி நாங்க சாப்பிட்டு நாங்களே சாக போறோம். அப்ப எலியா என்ன சொன்னார், முதல்ல அதுல எனக்கு நீ பண்ணி கொடு அப்படின்னாரு. அந்த கீழ்ப்படிதல், அந்த கொஞ்சம் இதுல வந்து அந்த கீழ்ப்படிதல் இருந்து அவங்க செஞ்சு கொடுத்தனால என்ன ஆச்சு, அவங்க வீட்டுல மாவும் எண்ணெயும் நிறைவு 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 வந்தது. So fullness in Christ only we will receive through God, only through Jesus. அந்த obedience வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த வார்த்தை ரிசீவ் ஆச்சா? Amen, hallelujah. Are you blessed? God is good all the time, and all the time God is very very good. Amen. இன்னைக்கு உங்ககிட்ட பைபிள் இருந்துச்சுன்னா Deuteronomy chapter 28 எடுங்க. Deuteronomy உபாகமம் 28. யாராவது தமிழ்ல வாசிக்க முடியுமா எனக்கு?
1-13 வரைக்கும். அதுல பாத்தீங்கன்னா blessings for obeying the Lord. நீங்க தேவனை ஒபே பண்ணும்போது அவர் உங்களுக்கு கொடுக்கறதான ஆசீர்வாதம். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு. Amen. 1:28 Deuteronomy chapter 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். Amen. 13 வரைக்கும் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். Amen. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், Amen. வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Amen. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Amen. உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Amen. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Amen. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். Amen. வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார். Amen. கர்த்தர் உன் களஞ்சியங்களில் எல்லாம் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். Amen. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை நமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். Amen. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ தேங்க்யூ சோ மச். எவ்வளவு ஒரு ப்ராமிஸ். நீங்க எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்களா? யாரெல்லாம் ஏமேன் சொல்லி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? ஏமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த பாட்டை பாடுவோம். பாடி அவர் நாமத்தை துதித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். உங்க எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான். நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஆமென். இன்னைக்கு அது நம்ம அவர் செய்த நன்மைகளுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் நம்மளோட ஜீவனுள்ள நன்றி பலிகள் மட்டும்தான். ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். கைகளை உயர்த்தி செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்புக்கு நீர் பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்புக்கு நீர் பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே.
நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்திரையா, பாடும் உதடுகள் தந்திரையா. பார்க்கும் கண்களை தந்திரையா, பாடும் உதடுகள் தந்திரையா. உழைக்கும் கரங்களை தந்திரையா, ஓடும் கால்களை தந்திரையா. உழைக்கும் கரங்களை தந்திரையா, ஓடும் கால்களை தந்திரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. புதிய உடன்படிக்கை அடையாளமாய் புனித ரத்தத்தை ஊற்றினீரே. புதிய ரத்தத்தினாய் புதிய ரத்தத்தை ஊற்றினீரே. ஜீவனை வார்த்தையாலே வாழ்க்கையை தந்திரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. Amen. Hallelujah. God is good. All the time God is good. Amen. ஒரு சின்ன சாட்சி உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் போறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து கல்யாணம் 7 வருஷம், எனக்கு குழந்தை இல்லை. எனக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்ற அந்த ப்ராப்ளம் இருந்தனால என்னால் கன்சீவ் ஆக முடியல. ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் மென்ஸ்ட்ரேஷன் எல்லாமே இருந்துச்சு. அப்போ வந்துட்டு எனக்கு தேவன் வந்து 7 வருடம் கழித்து ஒரு மகனை கொடுத்தார். நான் அபிஷேக் வந்து எனக்கு பெரிய ஆறுதல். 2020 வந்து எனக்கு ரொம்ப டஃப் டைமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஆக்சுவலி சிங்கப்பூரில் இருந்தோம். அப்போ என்னோட ஹஸ்பண்ட் சுகம் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மைல்ட் ஹார்ட் அட்டாக் இருந்ததுனால இங்கே வந்துட்டோம். கோவிட் சுச்சுவேஷன், கம்பெனி லாஸ், நிறைய சூழ்நிலைகள் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அப்போ அந்த டைம் நாங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கும்போது அவன் வந்து ஒரு இப்போ 4 இயர்ஸ் பேக் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தால் தெருலாம் விளையாடுவான். அவனுக்கு தமிழ் அவ்வளோவா வராது. ஸோ அந்த பசங்கள்லாம் அவனை பார்த்து சிரிப்பாங்க தமிழில் விளையாட வரும்போது. இப்போ அவங்க எல்லாம் பம்பரை விட்டு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து அவன் வீட்டில் இருந்து ஷேர் பண்ணேன் என்கிட்ட. அவன் சொன்னால் அவங்க எல்லாம் பம்பரை விளையாடும் போது ப்ரே பண்ணுறாங்கம்மா, அவங்க கடவுள்கிட்ட அந்த பம்பரை நல்லா சுற்றணும்னு. என்னோட தேவன் எவ்வளோ பெரியவர், உலகத்தையே அவர் சுத்த வைக்கிறாருமா. அப்போ எனக்கே ஒரு பெரிய இது, ஓ மை காட், எவ்வளோ ஒரு மெசேஜை டக்குன்னு சொல்லிட்டான் இவன். என் தேவனை வந்து ஒரு வார்த்தையினால என்ன பண்ணாரு, பூமியே சுத்த வைக்கிறான். இவன் பம்பரை சுத்துறதுக்கு ப்ரே பண்றாமா அப்படின்னு. அப்ப நான் எப்பெல்லாம் டவுனா இருக்கேன்னு அவன் வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ண. என்ன சொல்லுவான், உலக பிரகார கேம் டெவலப்பர்ஸே கேம் எல்லாம் பண்றாங்க. அதுல வந்து திடீர்னு ஒரு பள்ளம் வரும், மேடு வரும், இல்லை யாராவது நடுவில் தடங்கள் வரும். அதெல்லாம் ஓவர் பண்ணி என்ன வரும், ஒரு குட் எண்டிங் வந்துடும். அப்ப அவங்களே அப்படி ஒண்ணு செய்யும்போது, உன்னை சிருஷ்டித்த தேவன் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவன். ஆமென். அவர் கொடுத்துட்டாரு வெற்றியை நமக்காக. அவர் மரித்து உயிர்த்து ஜீவனோடு இருக்கிறார். நம்ம யாருமே லூசர்ஸ் இல்லை, நம்ம எல்லாருமே விக்டர்ஸ் இன் கிரைஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணுவோம், கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் இயேசுப்பா, இந்த வேளையில ஆண்டவரே நாங்கள் உங்களோட பாதத்துல வந்திருக்கிறோம். நீர் கொடுத்துதான் இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சாமி. அப்பா, உங்களோட பிரசனம் எங்கள் மேல் இருக்கட்டும் சாமி. உங்களோட கீழ்ப்படிதல் ஆண்டவரே, உங்களோட உடன்படிக்கையை நாங்க எப்பயும் கேரி பண்ற பிள்ளைகளாக நாங்க இருக்க உங்களோட பிரசனம் எங்க மேல இருக்கட்டும் சாமி. அப்பா, எங்களை நாங்க உங்களோட பாதத்துல தாழ்த்துக்கிறோம் சாமி. எங்களை உப்பும் வெளிச்சமாக நீங்க எடுத்து
பயன்படுத்துங்க சாமி. அப்பா, நாங்கள் எங்களுக்குள்ள மாத்திரம் அந்த பிளெஸிங்கை வைத்துக்காத படிக்க ஆண்டவரே, எங்களை கொண்டு ஆண்டவரே பிறருக்கு நீங்க ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்க சாமி. நாங்க போகும் இடமெல்லாம் உங்களோட பிரசனம் இருக்கட்டும் சாமி. அப்பா, எந்த தீங்கும் அணுகாத படிக்க ஆண்டவரே உம்மோட செட்டையின் கீழ் நீர் எங்களை வைத்து காத்து வர தயவுக்காய் கொடான கொடி நன்றி ராஜா. அப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்களை எல்லாவரையும் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிறதான எங்களோட தாவீது பாஸ்டரின் குடும்பம், எங்களோட குடும்பம் ஆண்டவரே இங்க இருக்கிறதான ஒவ்வொருவர் மேலே உம்மோட பிரசனம் இருக்கட்டும். எங்களை ஆண்டவரே ஒரு களிமண்ணை போல உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு உகந்த பாத்திரமாய் நீங்க மாத்துங்க. உம்மோட வார்த்தையினால் நீங்க நிரப்புங்க. உம்மோட உப்பாகவும் வெளிச்சமாகவும் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சாமி. உம்மோட ராஜ்யத்தை கற்ற பிள்ளைகளாக நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. நீர் அப்படி செய்வதற்காய் கொடான கொடி நன்றி ராஜா. அப்பா, யூ ஆர் ஆல்வேஸ் a good God Father. we love you. நாங்க எவ்வளவு ஒரு பிரிவிலேஜ், எவ்வளவு ஒரு ஸ்லாக்கிய பெற்றிருந்தா நாங்க ஆண்டவரே உம்மோட ராயல் பிளட் கீழே அந்த கனெக்டிவிட்டியோடு இருக்கிறோம் சாமி. நீர் எங்களுக்காக நீர் செய்தீரே, அதுக்காக நன்றி சாமி. நீர் எங்கள் பரிகாரி ராஜா. நீர் எங்களோட பரம தகப்பன் ஆண்டவரே. நீர் எங்களோட பரம வைத்தியர் ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதுமாக உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு நீ நாமத்திலே ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். வார்த்தையின் தலைப்பு என்ன? கேட்பியா? அவங்க சொல்லுவாங்க, அவசரப்பட்டேன், கீழ்படியிலே. சரி, இதான் கீழ்படியுது. ஆமே, நம்ம வார்த்தைக்கு எப்பவுமே அதை நம்ம ஏற்றுக்கொள்வோமோ அதான் கீழ்படியுது. அவர் சொன்னா செய்வாரு. தேவனால் கூடாத ஒன்றுன்னு சொல்லி அந்த கீழ்ப்படியில் வரும்போது நாம் நினைப்பதற்கு வேண்டிய அதிகமான ஆசீர்வாதத்தை கற்றுக்கணும். கிடையா? நம்ம பவுல் சொல்ற மாதிரி எனக்கு அதை செய்யுங்க அதை செய்யணும்னு சொல்லணும் அவசியமே கிடையாது. அவர் தெரியுங்க எதை எப்ப யார் கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். அவர் சொன்னதை நிறைவேற்றது அவரு தான். விசுவாசி கூடுமான விசுவாசி இருந்தார். கிடையா? நீங்க இந்த வருஷத்துல என்னெல்லாம் விசுவாசிகளோ மிஞ்சி இருக்கிறனால செய்து முடிச்சிருவார். கிடையா? ஒரு குறைவில்லாம் நிறைவேற்றுவார். நீங்க சாட்சியா இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தையை கொடுத்து அந்த மக்களை கற்று ஆசிரியர் மறுபடியும் இப்பொழுது நம்ம காணிக்கைக்கு நேராக கனவு செல்வோம். இந்த ஊழியத்திற்காக விதைக்கப்படுறது விதை நேருடைய கரங்களை கற்று ஆஸ்வதிக்கும்படியாகவும் இந்த ஊழியத்தில் இந்த காணிக்கை பகுதியை கற்று ஆசிர்வதித்தரும்படியாக ஜெபம் பண்ணுவோம். இந்த காணிக்கையை கத்தர் ஆசீர்வதித்தரும்படியாக அன்பு மகள் நித்யா ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. நித்யா காணிக்கை ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்த ரூட் சைஸ் ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை செய்வாங்க. காணிக்கை ஆசீர்வதிக்க சோதரம் ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த இடத்துல ஜெபிக்கிறது நாங்க பார்த்தது ஆண்டவரே நீங்களே அப்பா எங்களுக்குள்ள அப்பா ஜெபத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு அப்பா நீங்க கொடுத்து கை பிரயாசி ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா, காணிக்கை அப்பா கொடுக்குற அப்பா ஆண்டவர் அவங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரே அவங்க எவ்வளவு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போறதுக்காக அப்பா ரெட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கணும் அப்பா. அந்த ஆலயத்துல அப்பா ஆண்டவரே காணிக்கை அப்பா ஒவ்வொருவரும் அப்பா மனதோட முழு மனதோட கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தாவீது பிரதரையும் அம்மாவை ஆசீர்வதிங்க. அவங்களை அதிகமா நீங்க நேசித்தபடினால அவங்களோட காணிக்கையினால அவங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் வழிநடத்த போவதற்காக நன்றி செய்வோம். பாடலை பாடும்போது காணிக்கை சேவை காணிக்கை சேவை உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான்
அம்மானு கூப்பிடவா கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும் உன் தோளில் என்னை சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும் கருவில் என்னை சுமப்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும் உன் தோளில் என்னை சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும் என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும் என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும் அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை அப்பான்னு கூப்பிடவா அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை அம்மான்னு கூப்பிடவா. உன்னை அம்மானு கூப்பிடத்தாசை உன்னை அம்மானு கூப்பிடவா உன்னை அப்பான்னு கூப்பிடத்தாசை உன்னை அப்பான்னு கூப்பிடவா உன்னை அம்மானு கூப்பிடத்தாசை அம்மானு கூப்பிடவா. ஆமென். நல்ல ஒரு அருமையான பாடம் ஆசிரியப்பதாக. இன்று மாலை சரியாக 6 மணிக்கு ஈவினிங் 2வது ஆராதனை இருக்குது. உங்களால் முடிந்தவங்க கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க, கட்டாயம் கிடையாது, கலந்து கொள்ளுங்க. நம்ம தம்பி பவுல் எடுக்கிறாங்க, செய்ய நல்லா ஒரு ஆசனமாக இருக்குது, கலந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாருமே இருப்போம். இல்லையா ஆசிரியப்பார் நல்ல ஒரு வார்த்தையை வெளிப்பாடு வருகை குறித்து சில வெளிப்பாடு தம்பி பேசுகிறாங்க. ஆசிரியப்பார் 6 மணி டு 7:30 முடிஞ்சிடும். நைட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு ஒரு டிஃபன் கொடுக்க போகிறோம். இது என்னால கிடையாது, கர்த்தரால். அலையா நான் எதுவுமே கிடையாது, கர்த்தர் ஆயுதப்படுத்திருக்கிறார். இப்பவும் ஒரு அன்பிற்கு இருக்கு, இருந்து நல்லா புசித்து சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு கடந்து போக முடியாது. என் தேவன் நாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடித்து நிற்போம். சோத்திரம் ஆண்டவரை உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையை கொண்டு வந்து கீழ்ப்படுதலை குறித்தும் கிருபைகளை குறித்தும் அவர் செய்ய நினைத்த ஒன்று தடைபடாத குறித்தும் அருமையான வார்த்தையை கொடுத்த அந்த மகளின் அதிகமாக ஆசிரிய அந்த மகன் பாபா ஆசிரிய அபிஷேக அப்பா ஆசிரிய ஃபேமிலி யாவரையும் ஆசிரியர் இவரோடு இந்த ஊழியத்தில் இருந்தபடினாலே அந்த இருக்கிற சபை 30 ஆசிரியர் குடும்ப சகோதர ஆசிரியர் வாழ்வு ஆசிரியர் குழந்தைகள் ஆசிரியர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தை அவங்க ஆசிரியக்கிறோம். தொடர்ந்து செய்த எல்லா நன்மைக்காக நன்றி, இன்னும் செய்ய போற நன்மைக்காக நன்றி செலுத்துறோம். இந்த வருஷத்தை நன்மையான முடிச்சு ஆசிரியர் ஒரு குறைவில்லாமல் ஆசிரியத்தை நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்க ஒரு நாட்களை எங்கள் ஆய்வு செய்யற நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபித்து ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Yes. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் அப்படி ஒரு சின்ன இருக்கும். இனிமே தேவன் பாருங்க சில காரியங்கள் நமக்கு ரகசியமா சொல்லி கொடுத்துருவாரு வேதத்துல. நம்ம படிக்கிறப்ப தெரியாது, நார்மலா பார்த்து படிப்போம், என்னன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஆனா தொடர்ந்து நம்ம அவரோடு கூட அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அவரை நம்ம தெரிஞ்சுக்கிற வேத வசனம் எப்படி இருக்குமா, அவரவே நம்ம நேரடியா பார்த்து பேசுற மாதிரி ஆயிடும். அப்ப பதில் நமக்கு சீக்கிரமா அங்க இருந்து கிடைக்கிற இடத்துக்கு நம்ம வந்துருவோம். ஹல்லேலூயா, எஸ். அப்ப நம்ம படிக்கிறப்ப நமக்கு உடனே பதில் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அவரை நெருங்கணும். அவர் பக்கத்துல நானு போனாதான் உண்மை. பக்கத்துல இருந்தாதான் நான் நேரம் பேசுற போது நான் இருக்கு. நான் பக்கத்துல எப்படி நெருங்குதுன்னா டெய்லி அவரோடு கூட நான் வேத வசனங்களை வாசித்து தேடணும். தேடி அவர் கிட்ட நான் சேரணும். அவர்கிட்டதான் இருக்கிறாரு. அவர் தேடி என்ன பண்ணுமா, கண்டுபிடிக்கிற இடத்துல நான் இருந்தேன்னா அவர் சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியக்குரிய வசனமா இருக்குமா. கிறிஸ்துவ குறிச்சு தேவன் தான் பேசி இந்த அதிகாரத்தில் பேசுறாரு.
அது பாருங்களேன், அழகா ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. ஈஸியா சொல்றாரு, ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அதை பார்த்துருவோம். இப்ப ஜனங்கள்லாம் கூடினாங்க, பேசி என்ன பண்றாங்க, நாமளே ரட்சித்துக் கொள்ளலாம். நான் சரியா இருந்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே இருக்கு. பவுல் சொன்னது போல பரிசுத்தவான்களுக்கு அது இருக்கு, நியாயப்பிரமாணமா இருக்கு, புறஜாதிகளுக்கு அது மனசாட்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ 2 தடவை பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொன்னாங்க கர்த்தர், இவர் யாரெல்லாம் ஸ்டாப் பண்ணு, இது என்ன பண்ணாலும் ஒண்ணாகாது, ஒரு நாளாக எல்லாமே முடியும். ஹல்லேலூயா. வாசிங்கா. ஜாதிகள் கொந்தளித்து எஸ் ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கைகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உச்சத்திலே அவர்களை கலங்கம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எஸ், எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரட்சிப்பு எப்படினாலும் வந்துடும், ரட்சிப்பு எப்படினாலும் கிடைச்சிடும். ஹல்லேலூயா. கதை சொல்றாரு, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே சொல்றாரு. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க வந்து எல்லாம் ஒரே சொன்ன மைக் அமைச்சிக்கிறேன், நான் புடிச்சு சொல்றேன், பேசுவேன். ஹல்லேலூயா. அப்ப ஜனங்கள் கொந்தளித்து ஜாதிகள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. உன் சிந்தனை ஏன் தேவையில்லாம நிறைய யோசிச்சுட்டு இருக்கணும், நிறைய திங்க் பண்றோம், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த இதில் போனால் தான் இப்படி ஆகணும், இதில் போனால் அப்படி ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றோம். நான் லைட்டா இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொடுத்து போறேன், நம்ம ஈவினிங் நினைக்கலாம். அப்ப என்ன சொல்றாரு, விருதா காரியத்தை சிந்திப்பான. விருதா காரியம் என்ன, நீ சிந்திக்கிற காரியம் ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு, நீ சிந்திக்கிற காரியம் விருதா அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லாத ஒரு காரியத்தை நீ என்ன பண்ற, சிந்திச்சுக்கிட்டீங்க உட்கார்ந்துருக்க. அதுக்கு ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. சொல்லுப்பா. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருக்கு அபிஷேகம் பண்ணினதற்கு விரோதமாகவும் எழும்பி நின்று ஆலோசனை பண்ணி கட்டுகளை அறுத்து என்றார்கள். ஓகே, என்ன சொன்னாங்க நிறைய பேரு, என்ன நானே வச்சுட்டு கொள்ளுவேன், என்ன நானே காப்பாத்திக்கிறேன், என்னால முடியும், என்ன நானே. யார் சொல்றா, பூமியின் ராஜாக்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு அதா அங்க இருக்க மக்களுக்கு ஆலோசனையாகாது கொடுக்கப்படுகிறது. இது பழைய ஏற்பாடு பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இந்த பலிகளை நீ செஞ்சீங்கன்னா தேவன் சொல்ற, இந்த பலிகளை செஞ்சா உனக்கு இது நிவர்த்தி ஆயிடும், இது தேவன் கொடுத்ததான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னாச்சுன்னா, பலிகள் மேல் மட்டும்தான் அவங்க நம்பிக்கை வச்சாங்க. ஹல்லேலூயா. தேவன் யாரு சொன்னாரோ அவர் மேல நம்பிக்கை வைக்கல, எது மேல நம்பிக்கை மாறிச்சு, பலிகள் மேல. இன்னைக்கு ஒரு சில விஷயம் நான் 3 மணி நேரம் 3 நாள் உபவாசம் முடிச்சு குடிச்சா இந்த காரியம் எனக்கு நடக்கும். எதுல வைக்கிற பலி, இந்த காரியம் எதுல போகுது அப்படின்னா, பலிகள் மேல உனக்கு நான் சோதனை சொல்லலாம். இன்னைக்கு சோதனை சொல்றேன், இன்னைக்கும் என்னுடைய சுய சோதனைப்படி மூலியமா நான் உங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் செஞ்சு சொல்வாரு. விருதா காரியத்தை செஞ்சு படுறது சுய மூச்சு அது கிடையாது. ஹல்லேலூயா. சொல்ற பாருங்க, அழகா சொல்லுங்க. வாசிங்க, 2வது வாசிங்க, 2வது வாசிட்டு அப்படி போவோம். விரோதமாகவும் எழும்பி நின்று ஆலோசனை பண்ணி அறுத்து கைகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார். சொன்னாங்க, நாங்களே என்ன பண்ணுவோம், இதை விடுதலை பண்ணிக்கிறோம், நாங்களே இதை விடுதலை பண்ணிக்கிறோம், முடியும். தேவன் இந்த பலிகளை செஞ்சா விடுதலை, அந்த பலிகளை இப்படி பழைய பாட்டில் பேசிக்கிட்டு இருக்க காலகட்டம்லாம் தேவன் சொல்றாரு, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இதனால நீங்க விடுதலையாக போறது கிடையவே கிடையாது. அது வாசிப்பா. கலங்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்றாரு, வா, நான் ஏற்கனவே ஒரு ராஜாவை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன், அவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஜனங்களுக்கு விடுதலையை உண்டு பண்ண. வேற யாராலையும், எந்த பலிகளாலையும், யாராலையும் எதை கொண்டும் என்ன பண்ண முடியாது, நிவர்த்தி பண்ண முடியவே முடியாது. அதுல என்ன இருக்காது,
பரிபூரணம் இருக்காது. பரிபூரணமா உன்னால ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணாத, நான் ஏற்கனவே ஒரு ராஜா சூடா பாருங்க. இதுதான் இந்த 2ஆம் முறை குறிச்சு பேசுறாங்கல்ல, இதோட நிறைய தொடர்பு இருக்கு. ஓகேவா? சொல்றாரு, நான் ஏற்கனவே சியோன் மீதுல ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி, அபிஷேகம் என்ன ரெடி பண்ணது. அபிஷேகம் என்னங்க, தாவீதுக்கு அபிஷேகம் பண்ண என்னாச்சு, ரெடி பண்ணிட்டாரு. அப்படின்னா ரெடி பண்றது தான் அர்த்தம். ஸோ ரெடி பண்ணி நான் தயாரா வச்சிருக்கேன் ஒரு ராஜாவை, வேற யாரும் இல்லை, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அடுத்த வருஷம் உதாரணமா இருக்கு, சொல்லுங்க வாசிங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். எப்படி அவர் சொல்றாங்க, என்னுடைய ராஜா. அது டிஃபரெண்ட் பாருங்க. உங்களுடைய ராஜாவை நான் ஏற்படுத்தல, என்னுடைய. என்ன அர்த்தம், பரலோகத்துக்கும் சேர்த்து அவர் தான் ராஜாவா. ரத்த சிந்துல எங்க கொண்டு போகப்பட்டுச்சு தெரியும். ரத்த சிந்தி பரலோகத்துக்கு வந்து கொண்டு போக பட்டுச்சுங்க. மிகப்பெரிய காரியம் சொல்ல, என்னுடைய ராஜா சொல்றாருங்க. யார் ராஜாங்க? ரத்த சொல்றாரு, உங்களுடைய ராஜாவை நான் சீயோன்ல ஏற்படுத்தி வைக்கல, என்னுடைய ராஜாவு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய மகிமையானவர். அப்படிப்பட்ட தேவன் உங்களை என்னைக்கு தேடி இந்த பூமி இருந்தார். எவ்வளவு பெரிய இறக்கம் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பாசம், எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. கத்த சொல்றாரு, என்னுடைய. எவ்வளவு பெரிய விஷயம் அது. அவர் என்ன சொல்ல, உங்களுடைய ராஜாவை நான் சீயோன்ல அறிமுகப்படுத்தி. அப்படியே என்ன இருக்க, சரி ஓகே, சாரி, என்னுடைய ராஜா. அல்லேலூயா. அப்ப அவர் தாங்க ஃபர்ஸ்ட். அவர் இல்லாமல் ஒருவன் எங்கு நிக்க முடியவே முடியாது. அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லம் இருக்குது. அந்த ரத்தத்துக்கு பிளட் ரிலேஷன்ஷிப். நீங்கள் நான் எதுக்கு இப்படி வரலாம் போய் கேட்குறீங்களா, நம்ம ஈவினிங் தாண்டி போறத. நீங்கள் நானும் ரத்த சம்பந்தம் உண்மையா இல்லையா? ரத்த சம்பந்தம். எத்தனை பேர் ரத்த சம்பந்தம் இருக்கீங்க? ஒரு தேட்டருக்கு போனா கூட எங்க கூட நன்மை இருந்தாங்க, அவன் தான் இடம் போடுச்சு. பேச்சு உதாரணம் சொல்றேன், ஓகேவா? இது ஒரு டிக்கெட் எங்கேயாமே உட்காந்தாலும் என்ன பண்ணுவான், ப்ரேயர் யாரு கொடுப்போங்க? நம்முடைய பிளட் ரிலேஷன்ஷிப்புக்கு தான் என்ன பண்ண முடியும், ப்ரியாரிட்டி கொடுக்க படும். ரத்த சம்பந்தத்துக்கு தான் முதல் என்ன கொடுக்கப்படும், உரிமை வழங்கப்படும். உங்களுக்கு எனக்கு வழங்கப்படுமா படாது? அல்லேலூயா. நீங்கள் நானும் யாருங்க? ரத்த சம்பந்தம். சத்தமா சொல்லுங்க, நீங்கள் நானும் யாரு? எந்த ரத்த சம்பந்தமா? சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு நான் சம்பந்தப்பட்டவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, யாரும் சொல்ல முடியுமாங்க? எனக்கு இதான் சொல்றாரு, என்னுடைய ராஜாவை நான். எவ்வளவு அவ்வளவு கைங்க, அவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, அவர் தான் எல்லாத்தையும் மீட்க போற ஒரு மீட்பின் பொருள். அப்படிதான் பரலோகம்னாலும் சரி, அது ஆதாரம்னாலும் சரி, அது பூமினாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரத்த சம்பந்தம், மொத்தத்தையும் மீட்டுக்கணும். அல்லேலூயா. அவ்வளவு அதைத்தான் சொன்னாரு, என்னுடைய ராஜாவை நான் அங்க ஏற்படுத்தினேன். வாசிங்க அடுத்த வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு அடுத்து? நீர் என்னுடைய குமாரன், நான் உன்னை ஜெனிப்பித்தேன். எதுக்கு? எனக்கு ராஜா. அல்லேலூயா. நீ கூட சொல்லலாம், அவர் நமக்கு ராஜா இல்ல, மொத்தத்துக்குமே அல்லேலூயா. அதனாலதான் ஆசிரியர் ஒரு புரோஜாதியை கூட என்ன பண்ண முடியல, அவரை ஒதுக்கி வைக்க முடியல. எழுதுறாங்க, இவர் யூதர்களுக்கு ராஜா. யாராலையும் ஒதுக்கி வைக்க முடியுதுங்க, யாராலையும் அவரை ஒதுக்கி வைக்க முடியவே முடியாது. என்ன காரணம்னா, மொத்தமா சேர்த்து அவர் தான். அவரை விட்டுட்டு நீங்க ஒன்றும் என்ன பண்ண முடியாது, தேடவும் முடியாது, வாசிக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஏன்னா பிதா சொன்னாரு, என்னுடைய ராஜாவை நான் ஏற்படுத்தினேன். அவருக்கு ராஜானா அவர் சொல்றாரு, கீழே இறங்கி வந்து என்ன பண்ணாரு, நீ எனக்கு பிள்ளைகள் ஆகும்படி நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கேன். எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்களேன். அந்த அன்பு அங்க உணரணும் நம்ம. எங்க இதுதான்டா, இதுதான் என்னுடைய கடவுள், இதுதான் என்னுடைய கடவுள். அவர் அன்பை மீறி வந்தார் பாருங்க, இறங்கி சொன்னாரு. அப்பா பல்லவத்துக்கு நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரு லேட்டிவா தான் வர முடியாது. என்ன லேட்டிவா இருக்குன்னு கேட்டாரு, ரத்த சம்பந்தமா இருக்குன்னாரு. வெயிட்டிங் வந்தாரு, ரத்தம் சிந்தினாரு, உன்னை வீட்டுக்கு கொண்டாரு. இப்ப இவங்க எல்லாம் ரத்த சம்பந்தம், கூட்டு வந்துடலாமா அப்படின்னாரு. எல்லாத்தையும் கூட்டிட்டு வா அப்படின்னாரு. நான் அங்க போவதற்கு ரத்த சம்பந்தம் உடையவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நானும் அங்க போவதற்கு என்ன வேணுமா? தேவன் சொன்னாரு, உன் ரத்தம் அவன் அப்படின்னு உள்ள கூப்பிட்டுவா. எப்படி நம்ம சொல்லுவோம்ல, சொந்தக்காரங்க அவங்க உள்ள கூப்பிட்டுவா.
சொன்னோம் இல்லையா, வெளியே போயிடு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஏத்தா அப்படிதான் கேட்டாரு. அப்ப பரலோகத்துக்கு வரணும்னா இங்க இருக்க யாராவது ஒரு ஆளுடைய சொந்தக்காரனா இருக்கணும். அப்படியா? என்ன சொந்தமா இருக்கணும்? சும்மா நார்மலா கூடாது, ரத்த சம்பந்தமா இருக்கணும். சரி, ஓகே, இதான வேணும் உங்களுக்கு. நான் போறேன், என் ரத்தத்தை சிந்தி இங்க இருக்க எல்லா ஜனங்களையும் ரத்த சம்பந்தம் உள்ளவர்களாக நான் மாற்றேன். எல்லாத்துக்கும் உரிமையாக நமக்கு ஏற்பட்டு கொடுத்தாரு தேவன். ஹல்லேலூயா. இதுக்கு ஏதாவது நீங்க டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கிளியர் பண்ணுவீங்க. நீங்கள் நானும் அவருக்கு ரத்த சம்பந்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நிச்சயமா இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு ரத்த சம்பந்தமா உங்களுக்கு சொல்லிட்டாரு. அப்பா நீ ரத்த சம்பந்தமா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல என்ன ஒரு அன்பு வேணும்? இதா கேட்டாரு, பரலோகம் வரணும்னா பூரா என்ன இருக்கணும்? ரத்த சம்பந்தமா இருக்கணும், சொந்தக்காரனா இருக்கணும். சொந்தம் என்ன? ரத்த சம்பந்தமாவே நான் உருவாக்கி கூட்டு வரேன். பூராத்திய வந்து அடிக்கப்பட்டார், உங்களுக்கு எனக்கு ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. எதை பிடிச்சி கலப்படாங்க. இதவே பண்றாருன்னா உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் அவர் செதுக்குறாரு. ஒவ்வொரு நொடியும் அவரு செதுக்குறாருங்க. கவலைப்படவே படாதீங்க. நிச்சயமா தேவன் என்ன பண்ணுவாரு? உங்க வாழ்க்கையை மாற்றுவாரு. உங்க கூட இருந்து எல்லா காரியம் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அவர் சொன்னா செய்யறதுக்கு கூட ஒருத்தர் கூட்டிகிட்டே இருந்தாரு. அவர் தான் ஆவியானவர். அவர் சொன்னா செய்யறதுக்கு கூட்டிட்டு வந்தாருங்க. ஒண்ணும் இல்லையா? நம்ம அதிகாரத்துல பார்த்தோமா இல்லையா? ஜலங்கள் இருளா இருந்தது, அதுக்கு மேல யார் உறவாடிக்கிட்டு இருந்தாரா? ஆவியான அசைவாடி கொடுத்தாரு. எதுக்கு அசைவாடி கொடுத்தாரா? தேவன் ஏதோ வார்த்தையை சொல்ல போறாரு, நான் பூமியில செஞ்சாகணும் சொன்னாரு. என்ன வெளிச்சம் உண்டாகிறது, வார்த்தை வெளியே வந்தனே, அதை செஞ்சு முடிச்சது யாரு? அதுக்கு தான் அவர் அசைவாடி கொடுத்தாரு. 2 வருஷம் சொல்லுது. ஜலத்தின் அடியில தான் இருள் இருந்துச்சா, மேல என்ன இருந்துச்சா? ஆவியான அசைவாடி. எதுக்கு அசைவாடினாரா? தேவன் எதையோ சொல்ல போறாரு, அவர் சொல்ற வார்த்தையை பூமியில செய்யறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, அதை அவர் செஞ்சாரு. அவர் சொல்றதை விட அழகாவும் நேர்த்தியாகவும் செஞ்சு கொடுத்தாரு. அதான் சொன்னாரு, ஆஹா இதுக்கான நல்லதுன்னு அவர் கண்டா. நான் என்ன சொல்லணும் அது பயங்கர கிரியேட்டிவா அழகா சூப்பரா உருவாக்குனாரு. அப்படிதான் நீங்க வசனம் வாயிலிருந்து சொன்னா ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஆசீர்வதிங்க அப்படின்னா ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அது உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு? அப்படியே கிரியேட்டிவா ஆசீர்வாதம், சுகம், சந்தோஷம், சமாதானம், அதை குறிச்சு எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ பேக்கேஜா செய்யக்கூடியதாரு ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் யாரு? ரத்த சம்பந்தம் உடையவர்கள். நம்ம விருதா காரியத்தை சிந்திப்பானே, சிந்திக்கிறதுக்கு வேலையே இல்லை. பேசுவாரு, என்னுடைய ராஜாவை, அதான் மிகப்பெரிய என்னுடைய ராஜாவை சீயோனிலான அபிஷேகம் பண்ணினேன். அவர் கொண்டு வர அப்படியே அந்த மனசு வேணும் பாருங்களேன். அந்த ஒரு விஷயம் அவர் அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் சொல்றாரு தேவன். நீங்கள் நானும் எந்த அளவுக்கு கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய காரியங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதமும் மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில வாழ்ந்தது எதுவுமே கிடையாது. அப்படியே அந்த கிறிஸ்துக்கு முக்கியத்துவம் வீட்டில் போட்டோ விட்டு இல்லை, அவருடைய வார்த்தைகளுக்கு, அவர் சொன்ன வார்த்தைக்கு முக்கியத்துவம். இந்த வார்த்தை சொன்னார்னா இந்த வார்த்தையை நிச்சயமாக வாழ்க்கையில செய்து முடிக்கிற வல்லவராக இருக்கிறார். சொல்லி பாருங்களேன், அவர் முக்கியத்துவம் கொடுக்குங்க. அவர் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ ஆவியானவர் உங்க வாழ்க்கையை அவ்வளவு முக்கியத்துவமா எடுத்துக்குவாரு. புரியுங்க? அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ ஆவியானவர் அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை வாழ்க்கையில எடுத்துக்குவாரு. ஏன்னா வார்த்தை இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வராம இருக்கவே முடியாது. 2 ஒன்றோடு தொடர்புடையது. எஸ். ஹல்லேலூயா. நம்ம ஸ்பெஷல் மீட்டிங்ல தியானிக்கலாம் இன்னைக்கு ஈவினிங். பாருங்களேன், அவர் எனக்கு இந்த வருஷம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னுடைய ராஜாவை, என்னுடைய ராஜா யாருங்க சொல்லுவாது? சொல்ல முடியுமா? பா பூமிக்கிட்ட போய் மனுஷனா அப்படியா? மனுஷனா என்ன இப்படிதான் என்ன வேணா சொல்லலாம்ல. உங்களுடைய ராஜாவை நான் செய்யணும் அபிஷேகம் பண்ணினேன் இல்ல, என்னுடைய ராஜாவை நான் செய்யணும் அபிஷேகம் பண்ணினேன். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய ராஜா இங்கே ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய ராஜா இங்கே ஆளுகை செய்கிறாரு. அப்ப அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும்? வரக்காலத்தில் நம்ம தியானிப்போம். அந்த ராஜ்யத்தை குறித்து வர காரியங்களை குறித்து நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. எஸ். நம்ம விருதா காரியத்தை சிந்திக்க வேணாம், அந்த பிரபுக்கள் பேசுறதை கேட்க வேணாம். அவர் நகைக்கிறார், சொல்றாரு, ஏய் என் ராஜாவை நான் செய்யணும்ல அபிஷேகம் பண்ணி வச்சவர் வந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு கொடுக்கிறார். இன்னும் வருகிற காலத்தில் உயிரோடு கொடுக்கிறார். உங்களை என்னை மீட்டுக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் மகா இருக்கும் கிருபை நிறைந்தவரே நாம ஸ்தோத்திரம். நன்றி. எஸ், கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நாங்கள் சம்பந்தம் உள்ள ரத்த சம்பந்தம் உள்ள இருக்க மாட்டோம். எஸ் ராஜாவை எங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறது. உங்களுடைய ராஜாவை எங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறது. எஸ், ஒரு ராஜ்யம் எவ்வளவு அருமையா இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையிலையும் இந்த குடும்பங்கள்லையும்
காரியங்கள் இருக்குது, அது விளங்க பண்ணுறீங்க. அதுக்காக நமக்கு நன்றி. பொறுப்படுத்தி கொடுங்க, விளையாடுறதுக்கு ஆசை. இயேசு நான் ஜெபிக்கிறோம் நடத்துகிறாவே. அல்லேலூயா. எஸ். ஆமென்.